Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் திடீரென ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அதாவது எதிர்க்கட்சிகள் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் நடந்த இந்த கூட்ட நெரிசல் விபத்துக்கு இன்னும் ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. கண்டனம் மீன்ஸ் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் நடந்ததுக்கு அவர் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை, அப்படியே கிளம்பி போயிட்டார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் அவர் ஒரு வீடியோ விட்டுருக்காரு. இது குறித்து நம்மிடம் விவாதிக்க நமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார். வணக்கம் சார். இப்போது விஜய் அவர்களோட வெளியிட்ட வீடியோ, அதில் முதல் வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மனது முழுக்க வலி இருக்கிறது, இது போன்ற ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனாக நான் இது வரைக்கும் டீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ஃபேஸ்லேயே ஒரு சோகம் தெரிந்தது. இது உங்களுடைய முதல் பார்வை? ஃபேஸில் நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தெரிஞ்சது, அதே வீடியோலேயே கொஞ்சம் கோபமும் தெரிஞ்சது, அதே வீடியோவில் ஐ டு ஐ கேமராவை பார்த்து சொல்ல விஷயமும் தெரிஞ்சது, சிஎம் சாரை மென்ஷன் பண்ணும்போது. அதனால் எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் அந்த இதில் இருந்துச்சு. மனதில் ஏற்பட்ட வலி இது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் அந்த மாதிரி ஒரு வழியை நான் எதிர்கொண்டதே இல்லைங்கிறது ரொம்ப உண்மையாக தான் இருக்க முடியும். அதில் குழப்பம் இல்லை. அவருடைய கட்சி கூட்டத்தில் நடந்த விபத்து. ஸோ யாருடைய கட்சி கூட்டத்தில் நடந்தாலும் அந்த ஒரு வருத்தம் இருக்குது தான் செய்யும் நமக்கு. அதனால் கள்ளக்குறிச்சியில் ஒரு 60 பேர் விஷச்சாராயம் குடிச்சு இறந்த போதோ, அதற்கு முன்னாடி மரக்காணத்துலேயும் விழுப்புரத்துலேயும் ஒரு 22-30 பேர்கிட்ட விஷச்சாராயம் குடிச்சு இறந்த போதோ, சென்னை விமான சாகசத்தின் போது 5 பேர் கூட்ட நெரிசலில் இறந்ததோ, இது மாதிரியான விஷயங்கள் எங்கே நடந்தாலும் நமக்கு ஏன் நம்ம ஹைதராபாத்தில் சினிமா பார்க்க போய் அல்லுர்ஜுன் படத்தில் பார்த்து போனோம், அந்த மாதிரி விஷயமோ எதுனாலும் சரி, இது எல்லாமே மனசில் வலி ஏற்படுத்தக்கூடியது. அது யாருக்குமே ஏற்படும். நமக்கு ஆர்சிபி பெங்களூரில் நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து வச்சுருவோம், 11 பேர் அங்கே இறந்தாங்க. அப்போ எந்த ஊரில் யாருக்காக எப்போ நடந்தாலும் அது பெரிய மனவலி ஏற்படுத்தக்கூடியது. இது திரு விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் அவரை பார்க்கறதுக்காக வந்தது. அப்போ அவருக்கு ஒரு பெரிய வேதனை இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடியது. அவர் எக்ஸ்பிரஷனே காட்டாட்டாலும் அது எல்லாருக்கும் புரியும். அதில் யாருக்கும் டவுட் இருக்கும்னு நான் நினைக்கல. திரு அண்ணாமலை, திரு சீமா, நயினார் நாகேந்திரன், இன்னும் மற்ற எல்லா கட்சி தலைவர்களுமே பேசும்போது திரு விஜயோடைய உணர்வுகளையும் மனநிலையும் அவர் தெளிவாக புரிஞ்சு தான் பண்ணாங்க. அதுதான் திரு விஜயுமே குறிப்பிட்டார். எல்லா கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு சில நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ விஜய் அவருடைய உணர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத, அதில் ஒரு இரக்கம் இருக்கும், அதில் ஒரு பெரிய ஒரு வேதனை இருக்குங்கிறதுல யாருக்கு எந்த குழப்பமும் இல்லை. சார், விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா, மக்களுடைய சேஃப்டி தான் எங்களுடைய முதல் ப்ரியாரிட்டியாக இருந்தது, ஆனால் அதையும் மீறி இப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் பர்மிஷன் கேட்ட டைம் ஒன்று, ஆனால் நம்ம ஊடகங்களில் வெளியான அந்த பதிவிட்ட டைம் ஒன்று. ஏன்னா நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா 8:45 தொடங்கக்கூடிய பிரச்சாரம் அப்படின்னு அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க 8:45 தான் அங்கேருந்தே சென்னையிலேருந்தே கிளம்புறாரு. இப்போ மக்களுடைய ப்ரியாரிட்டியை முதல்ல சேஃப்டிக்கு ப்ரியாரிட்டியை ஃபஸ்ட்டு கொடுக்குறவர் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பாடம் தான். இது ஒரு காஸ்ட்லியான பாடம், அவ்வளோதான். நமக்கு அட் வாட் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, இது ஒரு பெரிய வேதனைக்குரிய ஒரு பாடமாக மாறி இருக்கு. அவங்க நான் ஏற்கனவே டே 1 திருச்சியில் மரக்கடையில் அவர் முதல் பிரச்சார கூட்டத்தை துவக்கின போதுலேருந்து சொன்னேன், அங்கே க்ரௌட் இருக்கான்னு, நல்ல க்ரௌடு, ஹியூஜ் க்ரௌடு, வெல் ஆர்கனைஸ்டு, வெரி குட். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. பட் அங்கே வர்றதுக்கு தாமதம்னு எல்லா ஊடகங்களும் 8 மணி நேரம் தாமதம், 9 மணி நேரம் தாமதம், பெரும் கூட்டம், மக்கள் வரை பார்க்க அரணா திறன் கொண்டிருக்கான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அந்த ட்ராவல் ஃப்ரம் ஏர்போர்ட் டு த சைட் அது ரொம்ப திட்டமிட்டு மெதுவாக நடத்தப்பட்டது. நம்ம பல முறை சொன்னோம், அவருடைய வேன் இருக்குது, அதற்கு முன்னாடி ஒரு கார் இருக்குது, அதற்கு கார் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. யார்? கட்சிக்காரங்க, மாவட்டம் நிர்வாகிகள் மட்டும் நடந்து போயிட்டு. அப்போ அந்த ஜானவாச கார் மாதிரி, இந்த மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் மாதிரி முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி காரும் பின்னாடி ஸ்லோவாக தான் போகணும். அப்போ ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட இல்லாமல் வண்டி ஸ்லோவாக போகும்போது அந்த வண்டியில் விஜய் உட்காந்துருக்கும் போது எல்லோரும் பார்க்க தான் செய்வாங்க. அந்த க்ரௌடு திட்டமிட்டு டிலே பண்ணப்பட்டது. ஆனால் பல முறை உதாரணம் சொன்னால், அவரோட சினிமா ஷூட்டிங்க்கு ஒன்று தேவைப்பட்ட போது அந்த க்ரௌடு அங்கே ஆர்கனைஸ் ஆகலை. ஏன்னா அங்கே வராதுன்னு முதல் நாளே சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் கட்சிக்காரங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கும்போது என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வாங்க, யாரும் வண்டிக்கு வராதிங்க, தலைவர் கரெக்டாக 10 மணிக்கு இருப்பார். இப்போ அதற்கு முன்னாடி 1 மணி 2 மணி முன்னாடி 3லேருந்து 10 மணி வரைக்கும் அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க ப்ராக்டிகலாக வெளியில் ஊடகங்களில் சொன்னது வேறு விஷயம். ஆனால் போலீஸ் அவங்க பெர்மிஷன் கேட்டது 3 to 10 இதுக்குள்ளே வந்துடும். அவர் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு வந்துட்டார். ஸோ ஹி வாஸ் அந்த டயத்துக்குள்ளே அவர் வந்துட்டார். எங்கே அங்கே போலீஸ் சொன்னதில்லை, வெளியில் கிளப்பி விட்டு போட்டு கட்சிக்காரங்க ஆர்வக்குள்ளாரில் அப்புறம் கட்சியோட தலைமையிலத்தில் போட்ட ட்வீட் இந்த மாதிரிலாம் போட்டு அப்படி வந்துருச்சு.
அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு கரூருக்கு பைபாஸுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா கூட நேரம் அதில் 3 மணிக்கே கூட்டம் திரள ஆரம்பிச்சுங்க. இவர் ஒரு 7 மணிக்கு பேச ஆரம்பிச்சார். 4 மணி நேரத்தில் அங்கே எதுவுமே நடந்திருக்காது. மக்கள் எல்லாம் வெளியே போயிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க, போயிருப்பாங்க, நிதானம் வந்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த மக்களுடைய சேஃப்டி ஃபஸ்ட் அப்படிங்கிறதுல இனிமேல் கவனமாக இருந்து அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்தால் போதும். தலைவரை வரவேற்கிறேன், கூடவே வரேன். நம்ம பார்த்தோம், நிறைய வீடியோஸ் வெளியாக இருக்குது. அவருடைய கேரவன் காருக்குள்ளேயே அடிபட்டு, அந்த வண்டியிலே அடிபட்டு கீழே விழுந்தவங்களாம் இருக்காங்க. பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. இது எல்லாமே அன்வான்ட் விஷயங்கள் தானே. ஒரு கிளிப் பார்த்தோம், 2 வீலர் கூட டயரில் போகுது. எக்ஸாக்ட்லி, அதுதான் சொல்ல வரேன். அப்படி ஒன்றுமே வந்து அவங்களுடைய தொண்டர்கள் தான். அவங்க யாரும் மாற்று கட்சிக்காரனோ அஜித்துடைய ரசிகர்களோ கமல்ஹாசன் ரசிகர்களோ கிடையாது. எல்லாருமே விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் தானே. அப்போ அவங்களுடைய சேஃப்டிக்கான இங்கே நான் வழியில் வரும்போது என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு யார் வராது. இனிமேல் நம்ம எப்படியுமே அவர் வந்து ஏப்ரல் வரைக்கும் நிறைய பிரச்சார கூட்டங்கள் பண்ணணும். அப்போ இனிமேல் என்ன நேராக ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல தேரடி வீதியில் நம்ம கூட்டம்னு சொல்லிடுறோம். எல்லாரும் தேரடி வீதிக்கு வந்துருங்க, அவ்வளோதான். அங்கே நீங்கள் 10,000 பேர் வாங்க, 10 லட்சம் பேர் செப்பரேட் கேஸ், அப்படி தான் சொல்லணும். ஸோ சேஃப்டி ஃபஸ்ட்டு, தொண்டருடைய சேஃப்டி தான் முக்கியம் நினச்சிருந்தாருன்னு எப்பயுமே கூட்டம் நடக்கிற இடத்துக்கு மட்டும் வந்தால் போது, இனிமேல் வரைக்கும் வராதிங்கன்னு சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, எந்த டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டயத்துக்குள்ளே முன்னப்பின்ன வந்துடும். அது கொஞ்சம் நம்ம நேரத்தில் சொன்னால் 3 to 10 அப்படிங்கிற ஒரு 7 to 7 மணிக்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது வந்துடும். அண்ட் வெளியில் இடங்கள் வந்து இனிமேல் கொஞ்சம் வெளியே கொண்டு, அது எல்லா கட்சியுமே, அது நான் சொல்கிறது எதுவுமே விஜய் கட்சிக்கு மட்டுமே கிடையாது, எல்லா கட்சி தொண்டர்களுக்கும். நம்ம பார்த்தோம், கரூர் மாவட்டத்திலேருந்தும் சுற்றுவட்டு வட்டாரங்களும் வந்த கூட்டம் அது, சரிங்களா, கரூர் தொகுதியிலேருந்து. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல, அதே ஸ்பாட்லேயே எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்துறாரு. அது வந்து கரூர் சட்டமன்ற தொகுதி மட்டும், உங்களுக்கு புரியுங்களா, 6 சட்டமன்ற தொகுதிக்கு தாண்டி மற்றதில் வந்து இங்கே கூட்டம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது அவங்க பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு சட்டமன்ற தொகுதியோ 6 சட்டமன்ற தொகுதியோ அதிமுகவோ தாவேகாவோ அவங்க எல்லாருமே ஊருக்கு வெளியில் நடத்திக்கிட்டாங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனை கிடையாது. ஒரு பிரச்சனை வந்தாலும் தப்பிச்சு போகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இத்தனைக்கும் உங்கள் போலீஸ் பாதுகாப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்துக்கு கொடுத்தது கூட ஒரு 100+ தான் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி கேட்டிருந்தாங்க, ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு அவர் ஏடிஜிபி தேவாசிராவ் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ரூலி க்ரௌடு. அது வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்க கட்சிக்காரங்க தலைவர் வருவாங்க, எப்போ கைதொட்டு எப்போ பிரச்சனை தெரியும், அவங்க வந்து வழக்கமாக வர்றவங்க. அதனால இது வந்து ரசிகர்களும் சேர்ந்த கூட்டம். அப்போ வந்து அவங்க அதுக்காக கூடுதல் அடிஷனாக போட்டாங்க, ஒரு 110 120 பேர் போட்டுருந்தோம், ஆனால் நாங்கள் 500 பேர் போட்டு தான் சொன்னாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான க்ரௌட் வந்து ஒரு பெரிய உணர்ச்சிகரமாக இருக்குங்கிறத அவங்க ஆன்டிசிபேட் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ கூட்டம் நடத்துறதுக்கு மக்களுடைய சேஃப்டியில் நாங்கள் யாரும் கவனமாக இருந்தோம்னு சொன்னால் திரு விஜய் மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரங்களும் ஊருக்கு வெளியில் கூட்டம் வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. சென்னை நான் வந்து அடிக்கடி உதாரணம் சொல்லியிருக்கேன், சென்னையில் இப்போ நம்ம வந்து எந்த ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்துறது ஆரம்பிக்கிறது இல்லை, அதர் தேன் வள்ளூர் கூட்டம். அதை மாதிரி தூக்கி எங்கேயா அவுட்டரில் போட்டு நீங்கள் நடத்திக்கன்னு சொன்னாங்கன்னா எல்லா மக்களுக்கும் சேஃப்டி. எஸ் சார். இப்போது இந்த 3 to 10 அப்படிங்கிறது ஒரு 7 ஹவர்ஸுங்கிறது பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப லாங் டூரேஷனாக இருக்குது. இதை வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களே ஒரு பேசியிருந்தார். இல்லை 3 to 10 எப்போனாலும் வருவார்னு சொல்லியிருந்தாங்க. 3லேருந்து 10 மணி வரைக்கும் வந்துட்டு இருப்பாருன்னு சொல்லலை. அது வந்து அவங்க 3லேருந்து 10 எப்போனாலும் வருவாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து புரிந்து கொள்ளக்கூடியதான், காவல்துறை ஏற்றுக்கொண்டது தான். 3 மணிக்கு மேலே அசம்பிள் ஆகியிருந்தாங்க, இவர் ஒரு 7 மணிக்கு வந்திருந்தாருன்னா அது பிரச்சனை. 4 மணி நேரம் தான் கூட்டம், 8 மணிக்கு எல்லாம் கலைஞ்சிருப்பாங்க. ஏன்னா தலைவர் வந்துட்டு போன பிறகு 1 மணி நேரத்துக்கு இங்கே வேலை கிடையாது. அப்போ 3 மணிக்கு வந்த கூட்டம் 8 மணிக்கே போயிடும். 3 to 10 அப்படிங்கிறது இந்த டியூரேஷனுக்குள்ளே அவர் வருவாருங்கிறது. 3 to 10 பெர்மிஷன்கள் ஃபுல்லாக கொடுங்கிறது. ஸோ இந்த நாங்கள் வந்து 5 மணி நேரம் அங்கே போய் பண்ண போகிறோங்கிறது. அது நம்ம வந்து 3 மணிக்கு இவங்க அசம்பிள் பண்ணாங்க, காவல்துறை தரப்பில் முன்னாடியே அசம்பிள் ஆகாமல் விட்டுருந்தாங்கன்னா அதில் பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். எஸ் சார். இப்போது விஜய் அவர்கள் பேசும்போது நாங்கள் வந்து இடத்த வந்து சேஃப்டியை பார்த்து சரியாக தான் சூஸ் பண்ணி கொடுத்தோம், ஆனால் நாங்கள் சூஸ் பண்ண இடத்த கொடுக்கல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அவர் அப்படி சொன்ன மாதிரி நானும் கருதலை. பட் வந்து இடம் வந்து இனிமேல் நாங்கள் கவனமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் செலக்ட் பண்ண இடத்த கொடுக்கலங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தரப்பிலேயே விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டது போலயே வந்து ஐஏஎஸ் அதிகாரி அமுதா உள்ளிட்ட அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அவங்க கேட்ட இடம் நாங்கள் கொடுத்த இடம் எல்லாம் பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம வந்து இது 40 அடி ரோடு, அது வந்து 50 அடி ரோடு, இந்த மாதிரி இருக்கும். அவங்க சிங்கிள் ரோடு கொடுத்துருப்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரோடு, 2 பக்கம். விஜய் அவர்கள் சென்ட்ரல் மீடியனுக்கு ஒரு பக்கத்தில் பேசிட்டு இருக்காரு, சென்ட்ரல் மீடியனுக்கு எதிர் தரப்பில் தான் அந்த ஆம்புலன்ஸ்லாம் போச்சு. ஸோ சென்ட்ரல் மீடியம் சேர்ந்துருக்குன்னா 30 60 அடியாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பிளிந்த் ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 அடியாவது இருக்கும். ஸோ 50 அடி ரோடு தான் ஊருக்குள்ளே கொடுக்க முடியும். நான் சொல்ல வருது, ஊருக்குள்ளே நீங்கள் 50 அடினா 70 அடினா எல்லா பக்கம் பிரச்சனை தான், ஊருக்கு வெளியே கொடுத்துருங்கன்ற. ஸோ இவர்கள் கேட்ட இடம் ஒன்று, கொடுத்த இடம் ஒன்றுங்களா, அதில் பெரிய லாஜிக் நான் பார்க்கல, அதில் பெரிய ஃபைட் பார்க்கல. நாங்கள் சொன்ன டைம் 3 to 10, அதில் லேட்டாக வந்தீங்கன்னா அந்த டைமும் பார்க்கல. பிரச்சனை ஒன்று, 3 மணிக்கு முன்னாடி மக்கள் அசம்பிளாக விட்டது ஒரு பிரச்சனை. 12 மணிக்கு 11 மணிக்கே வந்துடுவார்னு தாவேகா தரப்பில் அங்கே பரப்பப்பட்டது. இந்த ரெண்டுமே தேவையில்லாத விஷயம் சார். ஆனால் இப்போது இன்னைக்கு என்டிஏவுடைய குழு வந்து கரூருக்கு ஆய்வு பண்ண போயிருக்கு. அங்கே வந்து மக்கள் வந்து அவங்க கிட்ட சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி சென்ட் மீடியனுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மொத்தமே 20 ஃபீட்டு தான், அதில் விஜயோடைய அந்த வாகனமே சைஸே ரொம்ப பெருசு, அது வந்து அதுவே ஒரு 12 ஃபீட் இருந்தது, மீதி இடத்துல தான் மக்கள் நிற்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது, இதுவே ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி.
இருக்கு தான் செய்யும். அதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்குல அது வந்து எக்ஸாக்டாக சொல்கிறதுக்குல அது அவங்க சொன்னது வந்து சரியாக இருந்துக்கலாம். நம்ம சொல்கிறது வந்து அதுக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து 40 அடியா 50 அடி 60 அடியாங்கிற அந்த பிரச்சனையே கிடையாது. எத்தனை அடியாக இருந்தாலும் ஊருக்குள்ளே தான். ஊருக்குள்ளேன்னு வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் இருக்குது தான் செய்யும். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஊருக்குள்ளே வச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த பாஜக குழுவோ மற்ற குழுவோ எந்த குழு போனாலும் அங்கே உள்ள வந்து பிரச்சனைகள் வந்து அது தெரியும். நெருக்கடியான இடம் அந்த எவ்வளோ தாங்குங்கிற ஒரு சக்தி இருக்குல்ல. இன்றைக்கி ஒரு திறந்த வழியாக இருந்துச்சுன்னா ஒரு 8000 10,000 கூட போயிடுச்சுன்னா கூட அதில் பிரச்சனை கிடையாது. ஒரு உள்ளரங்க கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 50 பேருக்கு மேலே கூட்டம் கூட முடியாது. இப்போ நாம வந்து சாணக்கியால சென்னையில் வந்து RR சபாவில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். பயங்கரமான கிரௌடு. ஆனால் என்னென்னா கதவை திறந்து வச்சு எவ்வளோ பார்க்க முடிஞ்சு அவ்வளோதான் பார்த்தாங்க. அதுக்கு மேலே உள்ளே வர முடியாதுல்ல. அப்போ பெத்த வழியில்ட்டாங்க. அப்போ அந்த உள்ளரங்க கூட்டத்துக்குள்ளே ஸ்டாம்பீட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா அது எவ்வளோ தாங்கமோ அவ்வளோ தாங்க ஒரு 50-100 கூட வர முடியும். திறந்த வழியில் வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ நாள் பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எஸ்கேப் ஆகிக்கலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து 2 பக்கம் லாக் ஆகி நிற்குது. 2 பக்கம் சாலையில் நடுவில் நிற்கும் போது இவனால் எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. அதான் பிரச்சனை. ஸோ 40 அடியா 30 அடியாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ தாவேக்காவினர் சொல்கிற முக்கியமான குற்றச்சாட்டு வந்து இந்த ஆற்றுப்பாலம் இந்த ரவுண்டான அந்த பகுதியை வந்து நாங்கள் கேட்டோம். அதான் முதன்மையாக அந்த பகுதி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த பகுதியில் கொடுத்துருந்தா இன்னும் விபத்து அதிகமாக இருக்கும்னு அந்த உள்ளூர்வாசிகளே சொல்கிறாங்க. ஏன்னா பாலத்துக்கு கீழேலாம் நிறைய பேர் விழுந்திருக்காங்க. இல்லை அதான் அந்த இடத்தை பொறுத்தளவுக்கு எடுக்கப்பட்ட முடிவில் பெரிய பிழை காண்பதற்கில்லை. அது வந்து இவர்களே ஏற்றுக்கொண்டு கொடுத்தது தான். அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டத்துக்கு பிறகு அங்கே கூட்டம் ஸ்மூத்தாக நடந்ததை பார்த்துட்டு அவங்களே அந்த இடம் ஓகேன்னு சொல்லி ஒரு 7 இடம் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. அதில் இது ஒரு இடம் தான். அது இல்லாத இடத்த சொல்லலை. அதில் 2 நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை பார்த்துட்டு ஸ்மூத்தாக இருக்கிறதுனால அப்போ இந்த இடமே கொடுக்க சொல்லி அவங்க ஒப்புக்கொண்டு அவர்கள் எழுதிய கடிதத்தில் கொடுக்கப்பட்ட இடம் தான். இது ஒரு வற்புறுத்தி கொடுத்த இடம் மட்டும் இல்லை. இவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறாங்க, இது வேண்டாங்க இங்கே பதிவுன்னு சொல்கிறாங்க. அந்த இடம் சரியான இடமா இருக்குன்னு அவங்களும் ஒப்புக்கொள்கிறாங்க. அப்படி இடம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏற்றுக்கொண்ட இடம் தான். அது திரு விஜய் அவர்களே சொல்கிறார், எங்களுக்கு வந்து இப்போ காவல்துறை வந்து கெடுபிடி பண்ணியிருந்துச்சு, அனுமதி கொடுக்கறதுல கூட்டு வரலன்னா விஜய் அவர்கள் நன்றி சொல்லியிருக்க மாட்டார். உள்ளே நுழைஞ்சோடனே விஜய் நன்றி சொல்கிறார். ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்களுக்கு வந்து காவல்துறை மட்டும் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் கொண்டு வந்திருக்க முடியாது, சரியான கூட்டம், காவல்துறை ஒத்துழைப்பு தான் வந்து தேங்க்ஸ் எகைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ காவல்துறையோட ஒத்துழைப்பு, அதாவது முன்னாடி அதில் குறை இருந்ததாக நான் பார்க்கல. 3 மணிக்கு முன்னாடி ஏன் அலோவ் பண்ணாங்கலாம் எனக்கு ஒருத்தம். நான் வந்து 3 மணி தானே அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் 11 மணிக்கு ஏன் அசம்பிளாக விட்டீங்க அந்த இடத்துல அப்படிங்கிறது எனக்கு காவல்துறை மேலே ஒருத்தர். 3 மணிக்கு மட்டும் அப்புறம் அசம்பிளாக விட்டுருந்தாங்கன்னா இந்த பாதி பிரச்சனை இருந்திருக்காது நான் நினைக்கிறேன். சார் இப்போ இந்த வழக்கு வந்து இன்றைக்கி கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வந்திருந்தது. இப்போ நீதிபதி கேட்ட கேள்வி என்னென்னா, ஒரு டாப் ஸ்டாரான விஜய் வந்து என்னதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு உச்சபட்ச நடிகராக இருப்பதால் அவருக்கு வந்து 10,000 பேர் தான் வருவாங்கன்னு எப்படி கணிச்சிங்கன்னு சொல்லிட்டு தாவேக்காவினர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த நம்பர் சொல்ல முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. 15,000 சொல்லியிருக்கலாமா, 18,000 சொல்லியிருக்கலாம், 27,000ன்னு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் சொல்கிறார். வந்து நின்றவர்கள் 27,000 கூட்டம். அந்த 27,000க்கு ஏதாவது கவுண்ட் இருக்கா? இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூஷன். நம்ம 27,000 பேருக்கு நம்ம யாருக்கும் டேக் கொடுக்கல, சரிங்களா? எத்தனை பேர் போங்க சொல்லி 1118 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுக்கல. அது வந்ததை பார்த்தா இந்த கூட்டம் இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 5, இங்கே 4, 2 ஒரு 28,000 பேர் இருந்திருப்பாங்க சார் அப்படின்னு ஒரு 27,000 நம்பரை இப்போ டிஜிபி வந்து வெங்கட்ராமன் அவர்கள் சொல்கிறார். அப்படி இவங்க கெஸ் பண்ணுறது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 8,000 வருவாங்க, 10,000 வருவாங்கன்னு சொல்கிறது. அப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ வருவான்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன உள்ளரங்க கூட்டங்கள் நம்ம அனுமதி நடத்தும் போதே நம்ம கேட்கும் போதே ஒரு 800 பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்க, 1500 நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பர் எக்ஸாக்டாக அமையும் சொல்ல முடியாது. அந்த நம்பர் வந்து கூட போகலாம், குறைய போகலாம். நம்ம திட்டமிட்டு கம்மியானது 100 பார்த்துருக்கணும், நம்ம திட்டமிட்டு டபுள் மடங்கு வந்து நிறைய பார்த்துருக்கோம். இட் ஹேப்பன். ஸோ அவர் 10,000ங்கிற நம்பர் எப்படி சொன்னீங்கிறது வந்து அவர் பதில் சொல்ல முடியாத கேள்வி தான். அது வந்து ஒரு யூகம் தான். அது வந்து 10,000 தான் வருவாங்க, 12,000. காவல்துறை 10,000க்கு மேலே வந்தால் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலையே. காவல்துறை என்ன சொல்கிறாங்க, இதற்கு மேலே வருவோம் அப்படிங்கிறது அசியூம் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம், முன்னுதாரணங்களை பார்த்தோம் அப்படின்றாங்க. ஸோ 10,000ன்னு எப்படி சொன்னீங்கன்னு கேட்குறது வந்து பதில் இல்லாத கேள்வி தான். ஆனால் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு 30,000லேருந்து 40,000 பேர் வரலாம்னு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து போலீஸ் வந்து தாவேக்காவினர்கிட்ட சொன்னதாக அவங்க இன்னைக்கு கோர்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை, அந்த கோர்ட்டில் ரூலிங்கில் நடந்ததெல்லாம் நம்ம பார்க்கணும். அது 27,000 பேருங்கிறது வந்திருக்காங்க. நாங்கள் அதுக்கேற்ற பிளான் பண்ணி தான் செஞ்சிருந்தோம். நாங்கள் 500 பேருக்கு மேலே போலீஸ் போட்டிருந்தோம்னு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிராவ் சொல்கிறாரு. நான் சொன்னேன், திரும்பி சொல்லுவேன், காவல்துறை போதிய பாதுகாப்பு 1000 போலீஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2,000 போலீஸ் போட்டால் ஹாப்பியாக இருப்பீங்களா? 2,000 போலீஸ் போட்டால் 2,000 போலீஸ் போட்டால் தடியடி நடத்தால் அப்போ சரியாக இருக்குமா? தடி நடத்தினா என்ன ஆகும்? இன்னும் பெருசாகும். உங்களுக்கு புரியுங்களா? இப்போயே தடி நடத்துனாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏடிஜிபி வந்து நாங்கள் தடியடி நடத்தலை, நாங்கள் தலைவர் வர்றதுக்காக நாங்கள் கூட்டத்தை செட் பண்ணி கொடுத்தோம் தான் சொல்கிறாங்க. அப்போ நடந்த தள்ளுமுள் தான் சொல்லிடுறாங்க. அப்போ ஒருவேளை அந்த 1000 போலீஸ் 2,000 போலீஸ் என்ன நடந்திருக்கும்? ஒரு அன்ரூலி க்ரௌட் வரும்போது தடியடி நடந்திருக்கும். தடியடி நடந்தால் இன்னும் பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? ஸோ காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடில் ஒரு குறை வச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் போல. காவல்துறை எண்ணிக்கையில் கம்மியாக வந்துருச்சு, எண்ணிக்கையில் அதிகமாக தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கணும்ல. ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? 27,000 பேர் நிற்கிற இடத்துல நீங்கள் 5,000 பேர் போகலான்னு நான் கூட்டம் அசம்பிளாக ஆரம்பிச்சது எப்போ? அப்போ நீங்கள் கிடச்சிருந்தீங்கன்னு வேறு விஷயம். அசம்பிளாகி ஜாம் பேக்கடாக நிற்கும் போது நீங்கள் கலைக்க முடியாது, கலைச்சா ஸ்டாம்பேடா. அப்போ நான் அதான் சொன்னேன், 3 மணின்னு சொன்னாங்கல்ல, 3 மணிக்கு முன்னாடியே அசம்பிளாக விட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது.
3 மணிக்கு முன்னாடியே வந்துருவார்னு ஏன் சொன்னீங்கன்னு டிவி கேட்ட கேள்வி இருக்கு. இந்த 2 கேள்வி முக்கியம். நீங்கள் 27 பேர் வந்த பிறகு அவங்களால பெருசாக செய்ய முடியாது. திரு டேவிட்சன் வந்து இப்போ அப்புறமா இப்போ இன்னைக்கு சாயந்தரம் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார், நாங்கள் வந்து அக்கம் பக்கத்து மாவட்டங்களில் போலீஸ் மொபைலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் வந்து பயங்கரமான ஹெவி குரோடாக வருதுன்னு பார்த்தோன்னா நாங்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி தான் பண்ண முடியும். 10,000 எக்ஸாக்ட் நம்பரா 25,000 அவங்க சொன்னாங்களே, அப்படி நம்ம கவுண்ட் பண்ணணும்னா இது வந்து டிக்கெட் போட்டு போன கூட்டம் இல்லை. இப்போ ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் கச்சேரி நடக்குது அப்படின்னா அவங்க வந்து எத்தனை பேர் டிக்கெட் வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். ஒரு 500,000 முன்ன பண்ண போட்டு டேலி பண்ணலாம். இது அப்படி கிடையாது. இது வந்து திடீர்னு வந்த கூட்டம் தான். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ மொபைலைஸ் ஆகும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. அது உளவுத்துறையோ காவல்துறை எல்லாருமே ஒரு அசம்ஷன் நம்பர் தான் கொடுக்க முடியுமே தவிர உத்தரவாதம் நம்பர் கட்டாயம் கொடுக்க முடியாது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது 500 போலீஸ் போட்டிருக்கிறதா வந்து காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் அந்த 500 போலீஸ் ஃபீல்டில் இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. ஃபீல்டில் இல்லைன்னு அவரால் உத்தரவாதமாக சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி வருது. ஃபீல்டில் இருந்தாங்கன்னு டிஜிபி சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா 500 1000 மேட்ரு இல்லைன்னு சொல்கிறோம். 500 இருந்தால் என்ன பண்ணியிருக்குமோ அதான் 1000 இருந்தாலும் பண்ணியிருக்க முடியும். 3000 போலீஸ் இருந்தாங்க, அடிச்சிருக்க முடியுமா? அடிச்சிருந்தா குறைஞ்சிருக்குமா கூடியிருக்குமா? இவ்வளோ தான் கேள்வி. நீங்கள் அப்போ எவ்வளோ காவல்துறை இருந்தாங்கங்கிறது இல்லை கேள்வி. அந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்க முடியும்னு ஒரு கேள்வி. அப்போ காவல்துறை அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடி தடுத்திருக்க முடியும். அசம்பிள் ஆன பிறகு களைச்சு விட தான் பார்க்கணும். அது எதுவாக இருந்தாலும் முன்ன போலீஸ்காரங்களுக்கு அடி விழுந்திருக்கும், காவல்துறைக்கு அடி விழுந்திருக்கும். ஏன்னா கடுமையான கூட்டம் அது. அப்போ களைச்சு விட்றதுக்கு தான் வழி பார்க்கணும், டிஸ்போஸ் பண்ண தான். டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தடியடி மாதிரியான விஷயங்களை பிரயோகத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் மோசமாக போயிடும். ஏன்னா பெண்கள் குழந்தைகள் அவ்வளோ வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து வெறும் ஆண்கள் மட்டும் இருந்தால் கூட அடிச்சு பிடிச்சா ஓடி போயிடும் வச்சுக்கோங்க. ஒரு பெண் ஸ்லிப் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை அதுதான் நடந்துச்சு. 10 குழந்தைகள் இறந்துருக்கு. என்ன காரணம் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் 500 போலீஸா 800 போலீஸா 1000 போலீஸாங்கிறது கவுண்டில் மேட்ரு இல்லை. அந்த போலீஸ் என்ன செஞ்சுருக்க முடியும்? அவங்க அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடி தடுத்திருக்க முடியும். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம சிஎம் கான்வாய் போகும், ஒரு ரோட்டை வந்து 2 போலீஸ்காரங்க மறிச்சிருப்பாங்க. பின்னாடி வந்து ஒரு இதை போட்டுவிட்டு ஒரு மாதிரி இதை போட்டுவிட்டு பேரிகேடை போட்டுவிட்டு நிற்பாங்க. என்னங்கன்னு இப்படி கிடையாதுங்க, அப்படி போங்க அப்படின்னு. என்னங்க சிஎம் கான்வாய் வரும், 2 போலீஸ்காரங்க தடுத்து. என்ன அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடி 1000 பேர் வந்துட்டாங்க, 2 போலீஸ்காரங்க பத்துமாங்க? இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 3 மணிக்கு முன்னாடி அந்த தெருவில் 4 பக்கமும் அசம்பிளாக விட்டுருந்தாங்க. நிர்வாகிகள் மட்டும் உள்ளே போய்க்கங்க என்னன்னு பார்க்க, மற்றலாம் யார் வராங்க ஓடிடுன்னு சொல்லிட்டு விட்டு அந்த பக்கம் உள்ள அலோவ் பண்ணவே இருந்தாங்கன்னா அவங்க அங்கங்கே சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அலோவ் பண்ணி ஜாம் பேக்கட் ஆன அப்புறம் 12 மணிலேருந்து ஆன பிறகு அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணுறது பெரிய கஷ்டம். தலைவர் வர்றதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. எஸ் சார். இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது அடுத்து என்ன குறிப்பிடுறாருன்னா, எனக்கு வந்து சம்பவம் நடந்து இது சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகு வந்து நான் அங்கேருந்து கிளம்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஆனால் வந்து அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அது ஏற்கக்கூடிய விஷயம் தான். நம்ம அந்த பதட்டம் வந்து புரிந்து கொள்ளக்கூடியது, யாராலையுமே மறுக்க முடியாது. அது வந்து திரு விஜய் இல்லை, எந்த தலைவர் இருந்தாலும் அங்கே தொடர்ந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாம்பேட் நடக்குது அப்படின்னா நரேந்திர மோடி பாரத பிரதமர் கலந்துக்கிட்ட கூட்டமாகவே இருந்தாலும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவரை எப்படி கொண்டு வரும் தான் பார்ப்பாங்க. அவரை தனியாக இயங்க விட மாட்டாங்க. அவர் கீழே இருந்தாலும் இன்னும் பெரிய ஜாமாயிரன்னு அந்த நடந்த விபரீதத்தை உணர்றது ஒரு குரூப்பாக இருந்தாலும் அந்த குரூப்லேயே அதை வச்சு நம்ம அவரை பாத்திர மாட்டோமான்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு புரியல? துக்க வீட்டுக்கு போய் கேட்க போனாலும் அவர் ராத்திரி 12:30 மணிக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்? அங்கே ஒரு 10 பேர் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம், ஒரு செல்ஃபி எடுப்போம் பார்ப்பாங்க. அதுதான். அப்போ அவர் அங்கே இருக்க முடியாமல் போனது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். நான் வேறு பேட்டிலையும் சொல்லியிருந்தேன். அவர் வந்து பேட்டி ஏன் கொடுக்கல, அவர் ஏன் ப்ரெஸ் மீட் ஏன் கொடுக்கல, அவர் வந்து ஏன் நேராக பார்க்கல, அவர் ஏன் அங்கேயே தங்கலை, அதெல்லாம் ஏற்க முடியாத கேள்விகள். அது வந்து வேறு மாதிரி அசம்பாதனம்லாம் யாராவது 2 பேர் கல்விட்டு அடிக்கலாம். இப்போ அவர் சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்த பிறகு நம்ம பார்த்தோம் துணை ராணுவ படையினர் குவிக்கப்படுறாங்க. ஒரு 6-7 பேர் எக்ஸ்ட்ரா. அவர் ஏற்கனவே ஒய் பாதா கொடுத்துருக்கு, அது ஒய் பிரிவில் கொடுத்துருக்காங்க, அது கூடுதல். லோக்கல் போலீஸ் 3 இன்ஸ்பெக்டர் 10 போலீஸ் வந்துருக்கு. ஏன் வர்றாங்க? சென்னையில் தான் இருக்காங்க, பிரச்சனை கரூரில் தானே. யாரோ ஒருத்தர் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிடக்கூடாதுங்கிற அந்த அச்சம் தான். அதனால் அவர் அந்த இடத்துல இருக்க முடியாமல் போனதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதில் குற்றச்சாட்டு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் பேசியிருக்காரு. குற்ற உணர்ச்சி இருக்குதான்னு தெரியல. ஏன்னா வந்து திரு விஜய் அவர்களே சொல்லும்போது நான் பொறுப்பு அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. தார்மீக பொறுப்போ அதுக்கு வந்து நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன், என்னுடைய கூடுதப்படி ஆயிடுச்சேன்னு சொல்ல. அவர் வந்து ஒரு பிளேம் தான் பண்ணுறார். இது வந்து டிஎம்கேவுடைய கையோ அது வந்து கவர்மெண்ட்டுடைய ரோலோ இருக்குதோ அப்படிங்கிற சென்ஸ் படும்படியாக தான் அவருடைய இது இருக்குது. ஸோ வந்து குற்ற உணர்ச்சிங்கிறது அது குற்ற உணர்ச்சிங்கிற அந்த வார்த்தையை விட ஒரு பச்சாதாபம், ஒரு வேதனை இருக்கும். அதை நான் 100% ஏற்கிறேன். விஜய் அவர்களுக்கு 41 பேர் இருந்ததில் என்ன ஒரு நிறைவு இருந்துட முடியும்? அது அப்படி இருக்க முடியாது. அவர் இல்லை, யாராலையுமே இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. அவருக்கு வந்து ஒரு பெரிய மனவேதனை, அவரே சொன்னது போல் இதுவரை காணாத ஒரு வலி, துக்கம் அது இருந்திருக்கும். பட்டு குற்ற உணர்ச்சிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அது வந்து ஏன்னா அவர் குற்றம் செஞ்சாராங்கிற ஒரு கேள்வி வரும். நான் செய்யலை, நான் ஏன் குற்ற உணர்ச்சி படணும்னு ஒரு நினைப்பு இருக்கும். அது ஸோ ஐ கேனாட் கமெண்ட் ஆன குற்ற உணர்ச்சி இருக்குமாங்கிறது தெரியல. அவர் வந்து நான் ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்கிறேன்னு சொல்லலை, அந்த மாதிரியும் சொல்லலை. அவர் வந்து இது என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும்ன்றார்.
மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுன்றார். 5 மாவட்டங்களில் பிரச்சார கூட்டம் நடத்தினோம், அங்கெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, ஏன் கரூரில் மட்டும் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் வைக்கணும்னு நீங்கள் வந்து என்னையே டீல் பண்ணுங்கள், இந்த ட்வீட் போட்டவங்க பக்கத்தில் அவங்களாம் நீங்கள் தொடாதீங்க, தொண்டர்கள் தொடாதீங்கன்றார். ஸோ இதெல்லாமே வேற ஒரு பக்கம் தான் அந்த கேம் போய் நிற்கிது. ஆனால் விஜய் அவர்கள் அந்த சிஎம் சார் அந்த இது அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காரு. அது வந்து ஒரு கோயின்சிடென்டல் நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா மேலே வழக்கு போடணும்னு அவர் நேற்று நைட்டு ட்வீட் போட்ட போதே நினச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து அவருக்கு வேண்டியவங்கலாம் காவல்துறையில் இருக்கவங்களாம் கூட எச்சரிச்சிருப்பாங்க. அதனால தான் அவர் எடிட் பண்ணுறாரு, அதனால தான் அப்புறம் வந்து டெலிட் பண்ணுறாரு. இந்த வழக்கு பாயறதுக்கான எல்லாம் என்ன, ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து நேரடியாக திமுகவை எக்ஸ்ட்ராவாக திட்டுறாரு. அது வந்து திரு விஜய் அவர்கள் திட்டினதோட அதிகமாக திட்டிட்டு இருக்காரு, டே ஒன்லேருந்து திட்டிட்டு இருக்காரு. அதனால் திமுகவுக்கு அவர் மேலே ஒரு கண் இருந்திருக்கும், அதில் வந்து குழப்பம் இல்லை, அவரை காத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்வாய்ப்பை அவரே கொடுத்துட்டார், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ விஜய் அவர்கள் வெளியிட்டாரு, அதற்கு பிறகு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கங்கல. எஃப்ஐஆர் வந்து 2 நிமிஷத்தில் ஃபைல் பண்ண முடியாது. அது எந்தெந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகும், அதில் எந்தெந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பிடிக்கணும், அது வந்து டெலிட் பண்ணிட்டாங்களே, இப்போ செல்லுமா செல்லாதா, முன்னுதாரணங்கள் இருக்காங்கலாம் கொஞ்சம் பார்த்துட்டு, இது ஹை ப்ரொஃபைல் கேஸ், இது வந்து இப்போ நார்மலாகவே கோர்ட்டில் போய் தாங்கணும் வைக்கணும், மக்கள் மத்தியில் நிற்கணும், மக்கள் மன்றங்களில் வேறு விவாதங்கள் வரக்கூடாது அப்படிங்கலாம் பார்த்துட்டு தான் செய்வாங்க. ஸோ விஜய் அவர்களுடைய வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கும் இந்த எஃப்ஐஆருக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. எஃப்ஐஆர் வந்து போடணுமா இல்லையான்னு நேற்று நைட்லேருந்தே டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் முடிவாங்க. அது மெட்டீரியலைஸ் ஆகி எஃப்ஐஆராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். அதுவும் இது கோயின்சிடென்டலே தவிர இவர் வீடியோ வெளியிட்டாரு அதனால இவர் மேலே எஃப்ஐஆருங்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள் மீதும் இணைச் செயலாளர் இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மீதும் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் செக்ஷன் 105 அண்ட் 110 வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குது. இப்போ வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவங்க வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு முன்ஜாமீன் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும், அதில் வந்து பிரச்சனை கிடையாது. வந்து கொலை வழக்கில் கூட கொடுக்க முடியும். நமக்கு வந்து இது வந்து கொலை குற்றச்சாட்டு இங்கே சுமத்தப்படலை. இது வந்து அஜாக்கிரதையின் காரணமாக, கவனக்குறைவின் காரணமாக மரணத்தை சம்பவித்தல் அப்படிங்கிறது அதில் வந்து ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம், அது வந்து கவனக்குறைவுனால மரணம் நடந்துருச்சு. திட்டமிட்ட கொலை இல்லை, இட்ஸ் நாட் எ மர்டர், இட்ஸ் நாட் எ பிளான்டு மர்டர், பட் டெத் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கல்பபிள் ஹோமிசைட். அது வந்து இதற்கு காரணம் வந்து வேற ஒரு ஆள் அப்படின்னு அவங்களுடைய, நான் ஏற்கனவே வேற ஒரு ஆள் சொன்னேன், பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கேஸை லீக் பண்ணியிருப்பார், அதனால அடுத்த வீட்டில் இருக்க ஒருத்தர் இறந்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து இவர் இறக்குறதுக்காக அதை ரிலீஸ் பண்ணலை, ஆனால் இவர் அங்கே கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு, அங்கே ஒரு கவனக்குறைவாக இருந்துட்டாங்க, பூட்டி வைக்கல, ஒழுங்காக வைக்கல, அதனால் பக்கத்தில் இருந்துட்டாங்க. இப்படி ஒரு கணக்கு தான், அந்த வழக்கு தான் போட்டிருக்காங்க. அதுக்கு ஏபி கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அதான் நீதிபதிகளுடைய தனிப்பட்ட முடியும், அவரோட பொருளாகட்டி இதுக்கு ஏபி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொடுக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் கொலை வழக்காக இருந்தால் கூட ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கும். ஸோ இந்த வழக்குக்கு ஏபி கிடைக்குமாங்கிறது, எந்த வழக்குக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கலாம். இப்போ விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பது மாதிரி கரூரில் மட்டும் ஏன் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ரொம்ப முக்கியமான கேள்வி, அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. இந்த அவருடைய வீடியோவில் அவர் வந்து ஒரு வேதனையை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதே அளவுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்கார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கான ப்ரூஃப் அவர் காட்டணும். நம்ம வந்து இவர் வீடியோ வெளியிட்ட பிறகு தமிழக அரசு தரப்பில் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி இருக்கிறாங்க, ஹெல்த் செக்ரட்டரி இருக்கிறாங்க, ரெவன்யூ செக்ரட்டரி இருக்கிறாங்க, டிஜிபி இருக்கிறாரு, டிஜிபி ஏடிஜிபி எல்லோரும் இருக்கிறாங்க, இத்தனை அதிகாரிகள் வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே ஏற்கனவே வந்து இவர் வீடியோ வெளியிடுவாருங்கிறக்காக பண்ணதில்லை. வீடியோ வெளியிட்டது இதுவும் கோயின்சிடென்ட் தான். இவர் வீடியோ வெளியிடறதுக்கு முன்னாடி இவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இவங்க அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் வந்து எல்லாருமே சேர்ந்து வச்சு பண்ணும்போது அதுக்கு பின்னாடி பெரிய ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. நிறைய கேள்விகள் அவங்களே எழுப்புறாங்க, அதற்கான பதில், அதற்கான வீடியோக்கள், அதற்கான டைம் எல்லாமே போட்டு. அப்போ அந்த வீடியோ வந்து அரை மணி நேரத்தில், நம்ம வந்து சேனலில் இருக்கிறோம், அரை மணி நேரத்தில் அந்த வீடியோ ரெடி பண்ண முடியாது. அப்போ அவர்களும் முன்னாடி பண்ணிட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டதுனால தான் இவங்க அந்த எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ வெளியிட்டாங்களான்னு கிடையாது, அவங்க முதல்ல ரெடி பண்ணிட்டாங்க. இன்சிடென்ட்லி விஜய் எங்க வீடியோ வெளியிடாரு. அப்போ நம்ம அதில் புரிஞ்சுக்க வேண்டியது, கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி, அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சு, இது வந்து சதிதான் இருக்குதுன்னு அவர் ப்ரூஃப் பண்ணணும். ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிட்டு போயிட முடியாது. அப்படி வந்து திருப்பி பண்ண ஒரு அரசியல் மேடையில் பண்ண மாதிரி ஒரு 41 உயிர்கள் பலியான இடத்துல வெறும் அவதூறுகள் வந்து தாங்காது. அப்போ வந்து அதற்கு வந்து ஒரு எவிடென்சியல் ப்ரூஃப் வந்து அங்கே தேவை. தமிழக அரசு தரப்பில் அந்த வீடியோ நிறைய போட்டு காட்டுறாங்க. பாருங்கள், 6:30 மணிக்கு எப்படி இருந்துச்சு, 7 மணிக்கு எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் யாரோடைய ஆம்புலன்ஸ், செகண்ட் ஆம்புலன்ஸ் என்னோடைய ஆம்புலன்ஸ், கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணோம், பிரைவேட் ஆம்புலன்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணோம், 108 எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு எல்லாமே டேட்டா தரும். அதை மாதிரி திரு விஜய் அவர்கள் சைட்லேயும் 4 வீடியோக்கள் இருக்கலாம், நம்ம புரியுதுங்களா? ஏன்னா அவங்களும் மல்டி கேமில் போட்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. திரு விஜய் அவரோட வண்டி கிளம்புற வரைக்கும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து எல்லா ஊடகங்களையும் வந்த உதாரணங்களை காட்டி, சாணக்கியால் வந்த உதாரணங்கள் உட்பட எல்லா வீடியோவில் வந்த எல்லா சேனல்லையும் வந்ததுல வந்து காட்டி அவங்க வந்து பாருங்கள், ஒன்னொன்னுலையும் என்னென்ன வந்திருக்கு பாருங்கள், இதெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான எல்லா சந்தர்ப்பமும் இருந்தது அப்படின்னு தான் கவர்மெண்ட் சைடில் சொல்கிறாங்க. இல்லை, இது வந்து நேச்சுரலாக நடந்த ஒரு பிரச்சனை இல்லை, கூட்டத்தினால வந்த பிரச்சனை இல்லை, பின்னாடி திட்டமிட்ட விஷயம் இருக்குது அப்படிங்கிறது திரு விஜய் அவருடைய பார்வையாக இருக்குது. அதுதான் அவருடைய எடுக்கக்கூடிய ஸ்டாண்டாக இருக்குது. அவர் வந்து கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றாரு.
சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் வைக்கணுங்கிற மாதிரி நினைப்பு இருந்துன்னா என்னையே நீங்கள் டீல் பண்ணுங்கள், நான் ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன்றார். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறத காட்டு. அப்போ இந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை அவர் மக்கள் மன்றத்தில் வெளியிடணும்னு நான் சொல்ல மாட்டேன், நீதிமன்றத்திலேயாவது வெளியிடும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தீங்களா, பப்ளிக்கில் சொன்னீங்களா, வீடியோ வெளியிட்டீங்களா நான் கேட்க மாட்டேன். பட் வந்து இவர் ஒரு சைடு எடுக்கிறார், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார், ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறார். இது வந்து ஒரு சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி தான், நடந்தது வந்து எதேச்சையான விபத்து அல்ல, இது திட்டமிட்டதுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அது கட்டாயமாக அவர் வந்து சொன்னால் அது வந்து ப்ரூவ் பண்ணால் தான் சரியாகும். தமிழ்நாடு சைடில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த சம்பவம் நடந்ததுக்கு 2 தான் காரணம் இருக்க முடியும். இதற்கு வந்து நரேந்திர மோடி காரணம், பாஜக காரணம் சொல்ல முடியாது இன்சிடென்டலாக, சரிங்களா? அவர் வந்து கரூர் சாலையை ஏன் அகலப்படுத்தலாம்னா அவங்கள தான் சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ ஒன்று தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துச்சு, ஒன்று தாவேகா கூட்டம் நடத்துச்சு. இந்த 2 தான் பார்ட்டிங்க. அப்போ 2 பேரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டுகள் நம்ம பார்க்குறோம். தமிழக அரசு தரப்பில் இது முழுக்க இவங்க பண்ண வேலைன்னு சொல்கிறாங்க, தாவேகா தரப்பில் இது முழுக்க அவங்களுடைய கவனம் சொல்கிறாங்க. 2 சைடு, இப்போ 2 சைடும் வந்து அவங்களுடைய ப்ரூஃபை காட்டினாங்கன்னா மக்கள் ஒரு முடிவு வர்றது இருக்கட்டும், நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கிடைக்கலாம். நம்ம அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ விஜய் அவர்கள் இது வந்து கரூரில் ஏன் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும், 5 மாவட்டத்தில் ஏன் நடக்கலன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கரூரை மையப்படுத்தி ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துறாருன்னா அதை ப்ரூஃப் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. எஸ் சார். ஆனால் விஜய் அவர்களுடைய இந்த கேள்விக்கு வந்து அமைச்சர் ரகுபதி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, இது வேண்டுமென்றே கூட்டத்தை கூட்டி தாமதப்படுத்தியவர்தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து கேஸுக்குள்ளே நம்ம போகிறோம். நம்ம வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மா சுப்பிரமணியம், ரகுபதி அமைச்சர் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அது வந்து செப்பரேட் கேஸ். பட் வந்து இதில் நம்ம உள்ள கொஞ்சம் இன்னும் டீப்பாக பார்க்குறோம், போலீஸ் கேஸுக்குள்ளே என்ன பார்க்குறாங்க அதை நம்ம பார்க்கணும். அப்போ தாமதமாக வந்து லேட்டாக, நான் வந்து ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த கூட்டத்துக்கு வர்ற வழியில் ஏற்பட்ட க்ரௌடு வந்து கட்டாயமாக தவிர்த்திருக்கப்பட வேண்டியது, அதில் குழப்பம் இல்லை. அது வந்து இன்னும் கூட்டத்தை அதிகமாகிடுச்சு, நெரிசல் அதிகமாகிடுச்சு, அதில் குழப்பம் இல்லை. பட் இந்த ஸ்டாம்பீடுக்கு காரணம் என்ன? ஒரு பக்கத்துலேருந்து தள்ளப்பட்டதா, வேறு ஏதோ தடி நடந்துச்சா, வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, வேறு ஏதாவது திட்டமிட்டு ஆள் வந்திருந்தாங்களா, உள்ளே வந்து கல்வீச்சு நடந்துச்சா, செருப்பு வீச்சு நடந்துச்சா, இதெல்லாமே நம்ம யோசிக்க வேண்டியது, அது விசாரிக்கப்பட வேண்டியது. நார்மலாக இவர் 8 மணிக்கு ஏன் வந்தார், 7 மணிக்கு வந்தார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10,000 ஏன் சொல்ல, 15,000 சொல்ல, 500 போலீஸ் ஏன் வந்துச்சு, இதெல்லாம் வந்து 2ஆம் லேயர் கேள்விகள். ஃபர்ஸ்ட் லேயர் கேள்வி வந்து அந்த ஸ்டாம்பேட் வந்து வெதர் இட் இஸ் எ கான்ஸ்பிரசி ஆர் இன்சிடென்ட், ஒரு விபத்தா சம்பவமாக நடந்துருச்சா, இல்லாட்டி பின்னாடி திட்டமிட்டு ஆர்கனைஸ் பண்ணணும், இதுதான் பிரதானமான கேள்வி. இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமான. நம்ம வந்து 500 போலீஸ் இருந்துச்சா, 300 போலீஸ் இருந்தா, லேட்டாக வந்தாரா, சீக்கிரம் வந்தார், இதெல்லாம் வந்து அந்த கேள்வியை டைவர்ட் பண்ணி விட்டுன்னு நான் நினைக்கிறேன். எஸ் சார். இப்போது விஜய் அவர்கள் அடுத்து பேசும்போது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், அவர்கள் வந்து ஊடகத்தில் பேசும்போது ஒவ்வொரு உண்மையும் பேசும்போது கடவுளே வந்து பேசுனது போல இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லி. அதான் இதில் நம்ம அது நாமளோ மற்ற யாரோ விவாதித்தா அது நியாயமாக இருக்காது. அதை வந்து ஏன்னா நீதிமன்றங்கள் வந்து இந்த மாதிரியான அடிப்படையில் செயல்பட முடியாது. பேட்டி கொடுக்குறவங்க பேட்டி எடுக்கிறவங்க ரெண்டையுமே யாருன்னு பார்க்கணும். 2 கட்சிக்காரங்க உட்காந்து பேசிக்கிட்டு இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்படிதானா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அது வந்து ஆர்கனைஸ்டானு தெரியணும். பொதுமக்கள்னு சொல்கிறவங்க பொதுமக்கள் தானா சொல்லணும், கட்சிக்காரங்களாக இருக்கிறவங்க உண்மை சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். அது அப்படி தான் நடந்துச்சா அப்படிங்கிறதுக்கு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்களும் சேர்ந்து வரணும். வெறும்னா நான் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னால், இப்போ வந்து கண்ணால் பார்த்த சாட்சிகள் அப்படின்னு ஒரு 4 பேர் வந்து, சார் நான் பார்த்தேன் சார், செந்தில் பாலாஜி தான் சார் இப்படி சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். திரு செந்தில் பாலாஜி திமுக தரப்பில் ஒருத்தர் வந்து, நான் பார்த்தேன் சார் விஜய் தான் சார் கண்ணை காட்டினான்னு சொல்லலாம். அதனால் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, ஒருத்தர் சொல்கிறாரு அப்படிங்கிறனால வச்சு நம்ம பண்ண முடியாது. அதுக்கு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் வேணும், அப்போ தான் நீதிமன்றத்தை நிரூபிக்க விடும். அப்போ வந்து இல்லை சார் நம்ம வந்து இந்த முனையிலிருந்து திடீர்னு ஒரு தடியடி நடத்தினாங்க, 7 மணிக்கு காவல்துறை வந்து சம்பந்தம் இல்லாமல் தடி நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா 7 மணிக்கு தடி நடந்துச்சான்னு பார்க்கணும். அப்போ ஏன் தடி நடத்தினாங்கன்னு பார்க்கணும். அப்போ அங்கே போலீஸில் ஒரு கதை இருக்கும், அவங்க வந்து இப்படி நடந்துச்சாரு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்போ அது உண்மையானு பார்க்கணும். இப்படி தான் நம்ம விசாரிக்க முடியும். ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு, அந்த பேட்டியில் வந்து அரசாங்கத்தை குற்றம் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால அதை நம்ம சொல்லிட முடியாது. ஸோ உணர்ச்சி மிகுந்த தருணத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, நாம் வந்து கண்ணால் பார்த்த சாட்சி அண்டு ஒரு பத்திரிகையாளர் நிறைய பேர் நம்ம வந்து பேசியிருக்கோம். பேசும்போதெல்லாம் எல்லாருமே அந்த தாய்மார்கள்லாம் எல்லாமே ரொம்ப வைல்டாக ரொம்ப கடுமையான கோவத்தெலாம் பேட்டி கொடுக்குறாங்க. அது அப்படி தான் இருக்கும். அதில் ஒன்றுக்குள்ள வேணா அது உணர்ச்சி கண் முன்னாடி பார்க்குறாங்க, 41 உயிர்கள் பலியாக இருக்குது நம்ம ஊரில் நம்ம தெருவில் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியும். கோர்ட்டில் தாங்கிறதுக்கு அது வேறு, அது கோர்ட்டில் தான் போய் சொல்லணும். அப்போ வந்து சில நாட்கள், வாரங்கள், மாதங்கள் கழித்து நீதிமன்றத்தில் நிதானமாக எந்த அழுத்தமும் இல்லாமல் ஒரு தருணத்தில் விசாரணை நடக்கும்போது அங்கே வரக்கூடிய உண்மையில தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஊடகங்களில் வரக்கூடிய பேட்டிகள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், நம்ம வந்து ஓ அப்படின்னு மக்கள் மன்றத்தில் இது வந்து ஒரு விவாத பொருளாக மாறுறதுக்கு உதவும். பட் நீதிமன்றத்தில் தட் வில் நாட் பி கவுண்டட். அது வந்து அங்கே என்டையர்லி வேறு டிஃப்ரெண்ட். சார், இப்போ அந்த என்டிஏ குழு நீ கரூர் ஆய்வு பண்ண போதும் கூட ஒரு பெண்மணி பதிவு பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி
கத்தியெல்லாம் சில பேர் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் உள்ளூர் நாங்கள் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் பார்த்துட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. கத்தியெல்லாம் இருந்திருக்கலாம். நம்ம ஏன்னா இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நம்ம பார்க்குறோம், பிறந்தநாள் கொண்டாடுறது இவ்வளோ பெரிய 4 அடி வாளில் நான் வந்து கேக்கை வெட்டி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லலாம். மண்டையில் யாராவது முடிய ஒழுங்காக வெட்டுறாங்களான்னு தெரியல, எல்லாம் வந்து ஒரு சைஸாக அதை வெட்டுறாங்க. அது வந்து ஒரு யூத் ஃபேஷன் ஆகி போச்சு. அதனால் கத்தி வச்சிருக்க மாட்டாங்களே அப்படின்லாம் சொல்ல முடியல. கட்டாயமாக வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, மறுக்கிறதுல. அது யாருன்னு தெரியணும்ல. அது வந்து திமுக காரங்களா, தாவேகா காரங்களா, வேற கட்சிக்காரங்களா, வேற ரவுடிகளா, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஆட்டே போகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பார்த்துருக்கீங்க இந்த கும்பாபிஷேகங்கள், திருவிழா, பூக்குழி இந்த மாதிரிலாம் வரும்போது திருடர்கள் ஜாக்கிரன்னு போட்டு ஒரு 10 லேடிஸ் 20 ஆம்பளைகள் படத்தை போட்டு போடுவாங்க. அந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங்கான ஒரு என்ன நிறைய கிடைக்கல. நம்ம வந்து இந்த கைது செய்யப்பட்ட நிர்வாகி ஒருத்தருடைய மனைவி சொல்கிறாங்க, அவர் ஒரு பர்ஸில் வச்சிருந்த 20,000 ரூபாய் பணத்தை காணும்னு. கைது பண்ணப்பட்டிருக்காரு. அவர் ஆர்கனைசிங்கில் ஒருத்தர், அவர் பையில இருந்து 20,000 காணுமா. ஏன்னா போகும்போது வந்து டப்புன்னு தட்டி விட்டுருவான், போயிடும், தன்னாலே கீழே விழுந்துருவோம், எடுத்துருவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த கத்தி வச்சுருந்தாங்களா அப்படின்னா அது உண்மையானு பார்க்கணும், அது யாருன்னு பார்க்கணும். நான் அவங்கள பார்த்ததே இல்லைங்கனால சொல்ல முடியாது, சரிங்களா. கரூர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பகுதி. நம்ம ஏற்கனவே சொன்ன போல் கரூர் நகரத்துலேருந்து மட்டும் வரல, கரூர் மாவட்டத்துலேருந்தும் அக்கம் பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்தே போயிருக்கார், சரிங்களா. அப்போ ஸோ கரூருக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் நம்ம தெரு பயனாச்சே பார்த்துருப்பேனெல்லாம் சொல்ல முடியாது. இது பல ஊர்கள்லேருந்து வர்றாங்க. அதனால் அந்த லேடிஸ் வந்து எல்லாரையும் பார்த்துருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி உத்தரவு சொல்லுது. கத்தி வைத்திருந்தார்களா, அவர்கள் யார், அது கேள்வி. சார், இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு விஜய் விடுத்திருக்கக்கூடியது ஒரு வேண்டுகோளா இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? அது ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, வேணும். அதுக்கு அடுத்த கட்டமே நடந்துச்சு. அது வந்து ஒரு போஸ்டர், அது வந்து ஒரு சேலஞ்ச். அது ஆக்சுவலாக வந்து நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் தான் இருப்பேன், ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னைய பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் ஏ சேலஞ்ச், இட்ஸ் எ போஸ்டர். அது வந்து ஒரு நிலைப்பாடு, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஆஸ் யூ செட், அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி அந்த சென்ஸ் இப்போ கிடைக்குது அப்படிங்கிறனால. ஸோ அது வந்து வேண்டுகோள் கிடையாது. கட்டாயமாக நீங்கள் வந்து அதான் சொன்ன ஏற்கனவே அவர் வந்து தமிழக அரசு இதில் வந்து ஏதோ கேம் ப்ளே பண்ணுது அப்படின்னு திரு விஜய் ஸ்ட்ராங்காக நம்புறார். அதைத்தான் இந்த வீடியோவில் ஒரு வெளிப்படுத்துறார். அப்போ அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அவர் வந்து சொல்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, அந்த அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது ஒரு சோகமான ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பாஸ் விட்டு கரெக்டாக கேமராவை ஐ டு ஐ கேமராவை பார்த்துட்டு, சிஎம் சார் அப்படின்னு அந்த கேப் போட்டுட்டு, உங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், பழி வாங்கணும் வைக்கணும், நீங்கள் வந்து என்ன டீல் பண்ணிக்கங்க அப்படின்னு நேரடியாக பார்த்து சொல்லு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது நேரடியாக அது சிஎம்கான விஷயம் தானே தவிர அது ஒரு வேண்டுகோள் கோரிக்கையாக நம்ம பார்க்க முடியாது. அது சிஎம்கான ஒரு சேலஞ்ச், ஒரு போஸ்டர், ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கணும். இப்போ அந்த கரூர் கோர்ட்டில் நடந்த ஆர்குமெண்ட்டில் வந்து போலீஸார் தரப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. என்னென்னா, நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இங்கே நின்று பேசுங்க, உள்ளே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆனால் அது 2-3 தரப்பு வந்து அதை உறுதிப்படுத்துகிறாங்க. அது வந்து ஒரு சவாலான டிசிஷன் மேக்கிங் தான். அது என்னென்ன, அவங்க வந்து அந்த 4 முனை சந்திப்பில் நடுவில் அவர் பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் 4 பக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவர் பார்க்க முடியுங்கிறது. என்ன இவங்க போலீஸ் என்ன சொன்னாங்க, சார் நான் அவங்க கொண்டு தான் வந்துகிட்டு இருக்கோம், உங்களை ரொம்ப ஜாமாக இருக்குது, இதுக்கு மேலே போனால் இன்னும் பிரச்சனை வரும், அதனால் அங்கே பேசணும். அப்போ இவங்க என்ன, நம்ம பர்பஸ் சால்வ் ஆகாமல் போயிடும் அப்படின்னு. ஒருவேளை நம்ம எல்லாமே இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தானே, இந்த பக்கமே நின்று பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 சைடில் தெரியாது. நீங்கள் ஒரு 4 வழி பாதையை நீங்கள் ஞாபகம் சரிங்களா, 4 முனை இருக்குது. அவர் நடுவில் நின்று பேசினாரா 4 முனையில் இருக்கக்கூடிய பார்க்க முடியும், சரிங்களா. அவர் இந்த முனையில் ஒரு முனையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 சைடில் இருக்கக்கூடிய பார்க்க முடியாது. அப்போ ஒரு ஸ்டாம்ப் நடந்தா தெரியாது. ஸோ நம்ம வந்து நடக்காத ஒரு விஷயத்தையோ இப்படி பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருந்தாலும் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு நம்ம பேசிக்கிட்டே போகலாம், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அவர்கள் வந்து காவல்துறை சஜஷனை கேட்டிருந்தாங்கன்னு காவல்துறை மேலே ப்ளேம் போடுறதுக்கான இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிடும். நாங்கள் ஒன்றும் பண்ணலங்க, காவல்துறை என்ன சொல்லிச்சோ நாங்கள் செஞ்சோம். நாங்கள் 3 to 10 வர சொன்னாங்க, நாங்கள் 7 மணிக்கு வந்துட்டோம். அவங்க இங்கேயே நின்று பேசுனாங்க, அங்கேயே பேசிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் ஆச்சுன்னா அவங்க தான் பொறுப்பு. ஸோ நாங்கள் வி ஹேவ் நாட் ஓவர் ரூல்டு த போலீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இந்த மாதிரி போலீஸ் சொன்னதையும் ஓவர் ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால 2 பக்கம் ப்ளேம் வந்து நிற்குது. காவல்துறை தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அங்கே நின்று தான் பேசணும், ஆனால் ஆதவர்ஜுனா அவர்கள் தான் இன்னும் முன்னாடி போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை வற்புறுத்தினார். அதான் ஆதவர்ஜுனாவா யார் சொன்னால் நமக்கு தெரியாது. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையாகவே இருக்கலாம். அதான் அதுக்கான காரணம் சொன்னேன். அது ஆதவர்ஜுனான்னு அவர் ஸ்டாம்பு நடக்கட்டுங்கிறக்கா சொல்லியிருப்பாரா? உங்களுக்கு புரியுங்களா? அப்போ 41 பேர் இறக்கட்டுங்க, நம்ம நடுவில் போய் நிற்போங்கன்னு சொல்லி அவர் இந்த 4 முனை ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா பக்கமும் மைக் செட் வச்சிருக்காங்க, எல்லா பக்கம் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க, விசிபிளாக எல்லா பக்கமும் தெரியணும். அதனால அவர் வந்து அவங்க எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா அநேகமாக அது ஒரு 3 முனை சந்திப்பாக இருக்கும், இல்லாட்டி 4 முனை சந்திப்பாக இருக்கும். பார்த்தீங்களா, நாகப்பட்டினத்தை ஃபேம்னா நாட்ராங் அது வந்து 3 பக்கம் சந்திப்பாக இருந்துச்சு. அரியலூரில் நினைக்கிறேன், நாகப்பட்டினம் அரியலூரில் 3 பக்கம் சந்திப்பாக இருந்துச்சு. அவர் ஒரு முனையில் நிற்கிறாரு, பின்னாடி வந்து பூரா மரம் செடி வீடு தான், லெஃப்ட் ரைட்டு முன்னாடி ஃப்ரண்ட் 3 பக்கமும் ரோடு இருக்கு. ஸோ ஒரு 3 திசையிலும் தெரியணும், 4 திசையும் தெரியணும், அந்த தான் நோக்கம் இருக்குமே தவிர நடுவில் போய் நின்னா ஒரு 40 பேர் சாவாங்கிறக்க அங்கே போய் சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா மறுத்துருக்கலாம். அவர் வந்து அவங்க கட்சி தலைவரை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக போஸ்டர் பண்ணுங்கிற ஒரு கணக்கெலாம் சொல்லியிருப்பார். சார், இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சும் நீங்கள் ஏன்
ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் கேள்வி வச்சுருக்காரு. யாரை? அங்கே 2 பக்கம். அது யோசிக்க வேண்டிய கேள்வி தான். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். தொண்டர்கள் ரசிகர்கள் வராதிங்கன்னு ஒரு கட்சியில் சொல்லவே மாட்டாங்க, அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை. காவல்துறை முன்னாடியே கொஞ்சம் அதை கலைச்சி விட்டுருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். கலைச்சி விட்டு தான் கொஞ்சம் கெட்ட பேர் வந்திருக்கும். அது வந்து ஆனால் கெட்ட பேர் ஒன்றும் பிரச்சனை. 41 உயிர்களை விட ஒரு கெட்ட பேர் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 3 மணிக்கு முன்னாடி யாரையும் அசம்பிளாக விட்டுருந்தாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு யோசிக்கும் 3 மணிக்கு முன்னாடி யாரையும் அசம்பிள் ஆகல, அந்த 4 தெரும் காலியாக இருக்குது, அந்த மக்கள் மட்டும் நிர்வாகிகள் மட்டும் 4-10 வண்டியில் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா 3 மணிக்கு முன்னாடி வந்து எல்லாரும் சாப்பிட போயிருப்பான், டீ குடிச்சிருப்பான், ஓரமாக உட்காந்துருப்பான், ஏன் உட்காந்துருப்பான். அப்போ இந்த ட்ரெயின் ஆகிருக்காது, டீஹைட்ரேட் ஆகிருக்காது. 3 மணிக்கு மேலே அலோவ் பண்ணாங்கன்னா 7 மணிக்கு தலைவர் வந்துட்டார். 4 மணி நேரத்தில் வந்தால் பிரச்சனை, அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? காலையில் 11 மணிலேருந்து இருக்கும்போது சாப்பிட போக முடியல, இங்கேருந்து வெளியே போயிட்டா திரும்பி உள்ளே வர முடியாதோன்னு பயம், வெளியே போக முடியல, இப்படி தான் அங்கே ஜாம் ஆகிக்கிறாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். 3 மணிக்கு முன்னாடி அசம்பிள் ஆகிற தவிர 3 மணி தானே கேட்டிருக்காங்க, 3 மணிக்கு முன்னாடி யாரும் அசம்பிள் ஆகணும் தடுத்துக்கலாம், அவ்வளோதான். சார், இப்போது இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தின இந்த ப்ரெஸ் மீட், ஈவினிங் நடத்தின ப்ரெஸ் மீட்டு, உள்துறை செயலர் அமுதா அவர்கள், ஏடிஜிபிடி டேவிட்சன் அவர்கள் நடத்தின ப்ரெஸ் மீட்டை வந்து மக்கள் பிரதிநிதிகள் இருக்கும்போது ஏன் வந்து அரசு செயலர்கள் வந்து ப்ரெஸ் மீட் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நியாயமான கேள்வி தான். திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப நியாயமான கேள்வி தான். பட் என்னன்னா இதுக்கு வந்து முன்னுதாரணங்கள் நிறைய இருக்குது. இஃப் ஐ எம் நாட் ராங், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானா, நம்ம வந்து உள்துறை செயலாளராக நரேஷ் குப்தா இருக்கும்போது, எலெக்ஷன் கமிஷனருக்கு முன்னாடி அவர் நரேஷ் குப்தா வந்து உள்துறை செயலாளராக இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி வந்து திமுகவை கண்டித்து அவர் ஒரு அறிக்கை விட்டார். அப்போ திமுக தலைவர் அமரர் கலைஞர் வந்து இதான் சொல்லியிருந்தார், என்னங்க அதிகாரிகளை பூரா நீங்கள் வந்து அரசியல்வாதி ஆக்கி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்ம வந்து இந்த குழுவை ஒன்று அமைச்சாங்க, உங்களுக்கு நினைவில் இருக்கும். இதே அமுதா ஏஸ் அவர்கள் உள்ளிட்ட குழுவை தான் திமுகவில் வச்சாங்க, அரசுடைய செய்தி தொடர்பாளர் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அமைச்சர்கள் மூலமாக சொல்லியிருக்கலாம். இங்கே நம்ம கேப்பபிளான அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நமக்கு ஒன்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ, சேகர் பாபுவோ, மா சுப்பிரமணியமோ, மற்ற பெருமக்களோ இவங்கெல்லாம் சொல்ல முடியாதவங்க இல்லை. நம்ம வந்து திமுகவில் நல்ல ஸ்ட்ராங்கான பேச்சாளர் இருக்கிறாங்க, திமுக அரசுலேயே இருக்கிறாங்க, அதில் நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அமைச்சர்கள் மூலமாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு தெளிவான விஷயம் கிடைக்கும். பட் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, குற்றச்சாட்டு திமுக மேலே அப்படிங்கிறது வந்து கரூர் செந்தில் பாலாஜி அவர் தனியாக பேச வேண்டிய விஷயம். ஆனால் குற்றச்சாட்டு தமிழக அரசு தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ தமிழக அரசு அப்படின்னா அரசுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக அதிகாரிகள் இருந்தால் அது வந்து கட்சிக்காரங்க சொல்லும்போது, அதாவது அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் அவங்க கட்சிக்காரங்க தானே. அப்போ ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார்னா, மா சுப்பிரமணியன் சொன்னார்னா, சேகர்பாபு சொன்னார்னா, அப்படிங்கிற கட்சிக்காரங்க தானேப்பா அப்படின்னு வந்து நிற்கும். அவர் ஏதாவது ஒரு பேட்டியில் நம்ம பொலிட்டிக்கலாக 2 கேள்வி கேட்டுரும். உங்களுக்கு புரியுங்களா? சார், தாவேக்கா வந்து தேர்தல் ஜெயிக்கும் நினைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு நாள் ஆட்சிக்கு வர முடியாது அவங்க சொல்லலாம். ஸோ பொலிட்டிக்கல். பட் அமுதா ஏஸ்ட்டை வந்து தாவேக்கா ஜெயிக்குமா தோக்குமான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து அது வந்து கவர்மெண்ட்டோடு அது நின்றுன்னு அவங்க நினச்சிருக்கலாம். ப்ளஸ் கிரெடிபிலிட்டி, கட்சிக்காரங்க என்ன சொன்னாலும் கட்சிக்காரங்க அரசியல் பேசுவாங்க, மசாலா பேசுவாங்க, 2 பொய்யும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் அமுதா ஏஸ் சொல்லும்போது கிரெடிபிலிட்டி இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. பட் நான் வந்து கேப்பபிளான அமைச்சர் பெருமக்கள் இருக்கும்போது அவங்கள வச்சே பண்ணியிருக்கலாம், அதிகாரிகளுக்கு தேவையில்லை, அதிகாரிகளை உதவுறதுக்கு வச்சிருக்கலாம். இதே அதிகாரிகளே வந்து ஒரு அமைச்சர் பேசலாம், இதே அதிகாரிகள் வந்து துணையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணி தான் இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். அது வந்து இந்த பிரச்சனை வந்திருக்காது. பட் இவ்வளோ அதிகாரிகள் வச்சு விமர்சனம் ஒரு விளக்கம் கொடுத்து வந்து தவிர்த்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன். பட் அவங்க என்ன நினச்சிருக்கலான்னு, அப்போ தான் கிரெடிபிலிட்டி இருக்கும் அதிகாரிகள் கொடுத்தா தான், அப்போ தான் அன்னெசரி கொஸ்டின்ஸை தவிர்க்க முடியும்னு நினச்சிருந்துருக்கலாம். சார், இப்போது என்டிஏ குழுவின் அந்த உண்மை கண்டறியும் குழுவின் தலைவர் ஹேமமாலினி அவர்கள் பேசும்போது இதில் ஏதோ சந்தேகத்தை கிளப்புற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தென்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கலாம், சந்தேகம் வரணும், எல்லாருக்கும் வரணும், அதில் வந்து குழப்பம் இல்லை. நாமளும் சொல்லிட்டு தான் இருக்கோம், இது வந்து என்ன மாதிரியான சம்பவங்கிறத விசாரிக்கணும், தெரியணும் அப்படின்னு. ஆனால் அது விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். அதுதான் நம்ம முக்கியமானது. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, மேன்மேடு தான் இது அப்படின்னா, ஹூ இஸ் த மேன்கிற கேள்வி வருதுல்ல. மேன்மேடு தானே, ஹூ இஸ் த, யார் அதுங்கிற அதுதான் விசாரிக்கணும். நம்ம வந்து சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் நிறைய இருக்குது அதில், நோ டவுட். அதான் கரண்ட் போனது, ஆம்புலன்ஸ் வந்தது, தடியடி நடத்தினாங்களா, கல்வீச்சு நடந்துச்சா, 3 மணிக்கு முன்னாடியே ஏன் வந்தாங்க, 3 மணிக்கு அப்புறம் வந்தது காவல்துறை என்ன செஞ்சது, இது மாதிரி எல்லா கேள்விகளுமே இருக்குது. சஸ்பீஷியஸான விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையே. அந்த சஸ்பெஷன் விஷயங்கள் எல்லாத்துக்குமே தீர்வு வந்து நீதிமன்றம், காவல்துறை, மனித உரிமையான மற்ற பெருமக்கள்லாம் சொன்னால் தான் சரியாக இருக்கும். அது சஸ்பீஷியஸான விஷயங்கள் இருக்குதான். ஆனால் டுவர்ட்ஸ் ஹூம் அப்படிங்கிற கேள்விக்கு அநேகமாக அவங்களே சொன்னாங்களான்னு தெரியல. அரசாங்கம் தப்பு செஞ்சிருக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு அவங்களோ, தாவேக்கா தான் தப்பு செஞ்சுருக்குன்னு சொன்ன மாதிரியோ நான் அறியலை. அப்போ வந்து அவங்க ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, இது வந்து சாதாரண கூட்டம் மாதிரி தெரியலையே, வேறு ஏதோ நடந்திருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த தேர்வு. ஹேமமாலினி அவர்கள் சொன்ன கருத்து இந்தியா முழுக்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கருத்து. அது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் காமன் மேன் உணர்ச்சிப்படலாம், கவர்மெண்ட் உணர்ச்சிப்பட முடியாது. அப்போ ஒரு நீதி விசாரணைக்கு பிறகு தான் அதை பற்றி தெரியும். காவல்துறையும் நீதிமன்றமும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம். சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையில் இந்த விசாரணை நடக்கும்னு சொல்லிட்டு பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருக்காரு. நடந்தால் என்னாகும்? அப்போ நீதிமன்றங்கள் எதுக்கு? நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டிங் ஜட்ஜை வச்சு நேரடியாக விசாரணை, அப்போ காவல்துறை ஒன்றும் செய்ய வேண்டாமா? இல்லாமல்
அதெல்லாம் வந்து எந்த பலனும் தரப்போறல தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இருக்கக்கூடிய விசாரணையை துரிதப்படுத்தணும், சிபிஐக்கு கட்டாயம் ஒப்படைக்கணும். அது வந்து ஒப்படைச்சா சரியாக இருக்கும். ஏன்னா தாவேக்காவும் அதை கேட்டிருக்கிறாங்க. தமிழக அரசு மீதும் குற்றச்சாட்டு வைக்கப்படுதுங்கனால தமிழக அரசே ஒரு பார்ட்டியாக இருக்கும்போது நம்ம அவங்களே விசாரணை அதிகாரம் இருக்குது நல்லதில்லை. நம்ம வந்து பார்த்துருக்கோம் பல சந்தர்ப்பங்களில் வந்து சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க. நம்ம திருப்பத்தூரில் வந்து நம்ம வந்து அஜித் இளைஞர் அஜித் வந்து காவல் நிலையம் மரணம் அது போலீஸ் ஸ்டேஷனில் நடந்திருக்கு. அப்போ அதை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனால் போலீஸ் மேலே தான் குற்றச்சாட்டு. அப்போ போலீஸ்காரங்களே விசாரிச்சா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக சிபிஐ கொண்டு அந்த மாதிரி வந்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுருச்சு அப்படின்னா ஒரு பாதி பிரச்சனை தீர்ந்தது. அதற்கு மேலாக ஓய்வு பெற்ற நீதிபதியோ சிட்டிங் நீதிபதியோ அதை வந்து விசாரணை தாமதப்படுத்தும். இப்போ சிட்டிங் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இப்போ விசாரிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் விசாரணை வந்துருச்சுன்னா அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. அப்போ வந்து கீழமை நீதிமன்றங்கள்லேருந்து இன்றைக்கி வந்து இந்த இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரக்கு பார்த்தோம். அங்கே ஒரு நீதிபதி 4 கேள்வி எழுப்புறார். அப்புறம் உயர் நீதிமன்றம் இருக்குது, அங்கே ஒரு 4 கேள்வி எழுப்புறார். இதெல்லாம் காலி பண்ணி நேராக அங்கே போய் நின்று. அப்போ அப்பீலுக்கான ஸ்பேஸே இருக்காது. சரிங்களா? ஒரு தரப்பில் நம்ம பார்க்கணும். ஜெயலலிதாவோட கேஸில் என்னாச்சு, மைக்கேல் டி குன்கா ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு, குமாரசாமி ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிச்சு. அப்போ தானே உங்களுக்கு ஃபைனலாக வந்து நிற்குது. அப்போ நேரடியாக அங்கே நம்ம மற்ற நீதிமன்றங்கள்லாம் தேவையே இல்லையே. உங்களுக்கு புரியுங்களா? தென் சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் ஜட்ஜ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ காவல்துறை எப்படி விசாரிக்கும்? எனக்கு தெரியாது சார், ஐயா என்னன்னாலும் சொல்லுங்கள், நான் செஞ்சிருங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஐயா சொன்னால் செஞ்சிருங்க, அவர் செய்ய மாட்டார். அப்போ அது இன்னும் முடைக்கணும். அப்போ அந்த ப்ரொசீஜரலாக போகணும், ப்ரொசீஜரை வேகப்படுத்தணும். இன்வெஸ்டிங் ஏஜென்சி மேலேயே டவுட் இருக்கா, வேறு ஏஜென்சிக்கு மாற்றிடணும். அதுக்கு நம்மகிட்ட சிபிஐ இருக்குது. இப்போ இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பார்ட்டியாக இங்கே ஆக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் ஒரு பார்ட்டி தானே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துருங்க, ஈஸி, அவ்வளோதான். இப்போ சிபிஐ விசாரணைங்கிறப்போ இந்த அஜித்குமார் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு மாற்றும் போது விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார். ஆனால் இப்போ தாவேக்காவினரே சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. இதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அரசியல் தானே, எல்லாருமே அரசியல் தானே. திரு ஆதவர்ஜுனாவே வேற ஒரு பேட்டில் சொல்லியிருக்காரு, அது சிபிஐ விசாரணைன்னு தாமதப்படுத்துறதுக்கான முயற்சி தான் அப்படின்னு. இன்னைக்கு தாவே அது எல்லாருமே சொல்லுவாங்க. இதே டிஎம்கே எதிர்க்கட்சியாக இருந்தபோது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கு. இதே ஏடிஎம்கே வந்து இப்போ இருக்கும்போது எதிர்க்கட்சி விசாரணை வேணுங்க. ஆளுங்கட்சியாக டிஎம்கே இருக்கும்போது சிபிஐ விசாரணை தேவையில்லை, எங்கக்கா போலீஸ். இது பாலிடிக்ஸ். அது வந்து தாவேக்காவும் ஒரு அரசியல் கட்சி தானே. வெள்ளிக்கிழமை வந்து கோர்ட்டில் ஒரு சிபிஐ விசாரணை கோரி வழக்கு வரப்போகுது. கோர்ட் எந்த மாதிரி முடிவு எடுக்குங்கன்னு நீங்கள் பிறகு அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது, எந்த யூகம் பண்ண முடியாது. அவங்க கட்டாயமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து மாநில அரசு ஒப்புக்கொண்டோ மத்திய அரசு கருத்து கேட்டோ இல்லை நீதிமன்றமோ உத்தரவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு சொன்ன 2 பார்ட்டி இருக்கிறாங்க. 2 பார்ட்டியில் ஒன்று கவர்மெண்ட் பார்ட்டியாகவே இருக்குங்கனால அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை தான் சரியாக இருக்கும்னு கருதுவாங்க, நீதிமன்றமும் கருதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் இன்னொரு கேஸ் போட்டிருக்காங்க. யாருடைய பிரச்சாரத்தை அப்படி தடுக்க முடியாது, தடுக்க மாட்டாங்க. நம்ம வரையறைகள் செய்ய முடியுமே தவிர நடமாட்டத்தையும் அரசியல் கட்சியிலும் முடக்க முடியாது. அப்படி செய்ய முடியாது. அது வந்து ஜனநாயக விரோதமாக இருக்கும். அவர் காரணத்துக்கு வந்து இப்போ வந்து விஜய் அவர்கள் இனிமேல் வெளியே நடமாடக்கூடாது, அவர் எங்கேயுமே கூட்டம் போடக்கூடாதுன்னு போட முடியாது. அது வந்து அரசமைப்போடியே ஏற்கப்படக்கூடியதில்லை. சரி, எதிர்கட்சிகள்லாம் பண்ணாதீங்கன்னு ஏற்க முடியல. டிஎம்கே தான் போடுது. இந்த பிரச்சனையில் நடக்கிறதுக்கு 1 மாதத்துக்குள்ள தானே 30 விழா நடந்துச்சு, அதே கரூரில் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு புரியல. அப்போ எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா பக்கம் இயங்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நீங்கள் தடை பண்ணவே முடியாது. அது விஜய் அவர்களுக்கோ மாற்று எந்த கட்சிக்கோ பிரச்சாரம் செய்யக்கூடாது, அதற்கு அனுமதி கூடாதுன்னு சொல்ல முடியாது. தேர்தல் சீசன் கரெக்டாக 6 மாதம். அந்த 6 மாதத்தில் வந்து 180 நாளில் வந்து தேர்தல் வரப்போகுது. அப்போ வந்து நீங்கள் இந்த நேரத்தில் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சாரத்தை வரையறைப்படுத்தலாம். 10 மணிக்கு மேலே கூட்டம் கிடையாதுங்கிறது ஆரம்ப காலங்களில் கிடையாது. எம்ஜிஆர் கருணாநிதி காலத்தில் 10 மணிக்கு கூட்டம், மறுநாள் பகலில் 5 மணி 6 மணிக்கெலாம் தலைவர் வந்திருக்காங்க. இப்போ 10 மணிக்கு மைக்கை பிடிக்க விட்டுறாங்க. இதை மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். இந்த தெருவில் தான் வைக்கணும், இந்த தெருவில் வைக்கக்கூடாது, வேனுக்கு உள்ளதாக இருக்கணும், வேனுக்கு வெளியே வரக்கூடாது, வேனில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, தெருமுனை பிரச்சாரம் தான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரலாம். அந்த வரையறைப்படுத்துறது சரி, அது எல்லா கட்சிக்குமான இருக்கும். நான் என்ன சொன்ன போல அனைத்து கட்சிகள், தமிழக அரசு, நீதிமன்றம் 3ம் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டத்தை, அரசியல் கட்சி கூட்டத்தை எப்படி நடத்தணும், உள்ளரங்க கூட்டமாக இருந்தால் என்ன செய்யணும், பொதுவெளி கூட்டமாக இருந்தால் என்ன செய்யணும்னு ஒரு வரைமுறைப்படுத்தணும். விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய வீடியோவில் வந்து இதுவரைக்கும் அவர் மீது தன் மீது தவறே இல்லாத மாதிரி பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார். தன் மீது தவறு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக தார்மீக பொறுப்பு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லலாம். அவர் தப்பு செஞ்சுருந்தாருன்னு அது என்ன கணக்கு, எஃப்ஐஆர் அவர் பேர் இல்லையே, அப்போ அவர் ஏன் வந்து தானே தப்பு செஞ்சுன்னு சொல்லணும்? அவர் இந்த ஸ்டாம்பீடுக்கு காரணமா? அப்படி இல்லை. ஸ்டாம்பீடுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு எடுப்போம்ல, அந்த விஷயங்கள் வேறு. நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன். அதே அஜித்குமாருடைய காவல் நிலைய மரண வழக்கில் முதலமைச்சர் வந்து ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு. முதலமைச்சர் வந்து அந்த அடிதடியில் ஒருத்தன் செத்து போயிடுவார்னு அவருக்கு எப்படி தெரியும்? அதுக்கு அவர் எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஆனால் அவர் ஏன் கேட்குறாரு? தார்மீகம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அந்த அப்பாலஜிங்கிறது வந்து ஒரு தார்மீகம் தான் பார்க்கணும்.
அதுக்காக அவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன போல மாசுபடி மற்றவர் சொன்னாங்க நீங்கள் வந்து குற்ற உணர்ச்சி இருக்கான்னு அப்படி நீங்கள் வந்து அவர் ஏதோ 41 பேர் கழுத்து நெரிச்ச மாதிரி அப்படி கொண்டு போக முடியாது. அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னாலும் சரி, காங்கிரஸ் சொன்னாலும் சரி, டிஎம்கே சொன்னாலும் சரி, அவரை வந்து அந்த இடத்துல ஒரு தனியாக அப்படி நிறுத்த முடியுமா தெரியும். ஒரு தார்மீக பொறுப்பு ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே இருக்காங்கன்னா அப்படி நம்ம சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன போல அவர் அப்படி ஒரு அப்பாலஜி கேட்டிருக்கலாம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது, நான் ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது, நான் தான் ஒருவேளை அது காரணமாயிட்டேனோ அப்படின்னு ஒரு வேதனையாக இருக்குன்னு அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் என்னென்ன இங்கே ஊடகங்கள் இந்த திசை திருப்புற வேலை ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய நான் தான் 41 பேர் பலிக்கு காரணம் விஜய் ஒப்புதலும் தலை போட்டுவிடுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அது அப்படி கொண்டு போய் படான்னு ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ வந்து அதனால வந்து ரொம்ப கவனமாக அவர் வந்து கையாள வேண்டியிருக்கு. அவர் இதற்கு காரணம் நேரடியாக குற்றச்சாட்டு சொல்கிறது காவல்துறையே சொல்லலை இது வரைக்குமே, புரியுங்களா? அப்போ அதனால் அவர் வந்து ஏதோ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல முடியாது. தார்மீக பொறுப்பு தாராளமாக நம்ம வந்து எல்லாருக்குமே அந்தந்த காரணங்களுக்கு நம்ம சொல்ல. இப்போ திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் கண்ணா பின்னான்னு பேசுகிறார். அப்போ நம்ம அது திமுகவை தானே பார்த்து கேள்வி எழுப்புறோம். திமுக தலைமையை பார்த்தாங்க. கள்ளச்சாராய மரணங்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்ததுன்னு சிஎம் உத்தரவு போட்டு நடந்திருக்காது. உங்களுக்கு புரியுங்களா? ஆனால் லா அண்ட் ஆர்டர் நீங்கள் தானே சார் பொறுப்பு அப்படின்னு அவரை கேள்வி கேட்குறோம். உங்களுக்கு புரியுங்களா? அவர் வந்து சொல்லி கல்லாம் சாராய விழுங்கப்பா நான் பார்த்து சொல்லியிருக்க போகிறாரா அப்படி. ஆனால் தார்மீகம் அவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் தார்மீகம் திரு விஜய்கிட்ட எதிர்பார்த்துக்கலாம். அதற்காக தார்மீகம் இருக்குங்கிறதுக்காக அவர் தான் செஞ்சாருங்கிறது வந்து கொஞ்சம் அதீதம் நான் நினைக்கிறேன். எஸ் சார். மாதிரி காவல்துறை தடியடி நடத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஜிபி வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காரு. அதான் அது வந்து அவங்க வந்து புஷ் பண்ணோம், கொஞ்சம் தள்ளி விட்டோம், அவங்கள வந்து வழி நடத்தி ஏற்படுத்தி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னார். அது எப்படி இருந்துச்சுன்னு ஏதாவது ஃபுட்டேஜஸ் கிடைச்சா நம்ம கல்வீச்சு நடக்கலான்னு ஒன்று சொல்கிறாங்க, அது நடந்தது அப்படின்னு எதிர் தரப்பில் சொல்கிறாங்க. தடியடி நடத்தலான்னு இந்த தரப்பில் சொல்கிறாங்க, தடி நடத்தப்பட்டதா அந்த தரப்பில் சொல்கிறாங்க. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதான் அதனால தான் எது உண்மை இவங்க சில வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோ உண்மை தம்மை நம்ம பார்க்கலாம்ல. நம்ம என்ன எல்லா வீடியோக்கு பின்னாடி ஒன்று பார்க்க பாதியாக கட் பண்ணி போடுறாங்க, கிராஃபிக்காக இருக்குன்றாங்க, வேறு எதாவது மிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ இவர்கள் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எல்லாருக்கும் உண்மை தெரியும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அப்போ அது வந்து எப்போ சப்ஸ்டன்ஸ் ஆகி நிற்கும் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு வீடியோ மற்றவங்க கட்சிக்காரங்களோ யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ரூஃபோட வெளியே விட்டாங்கன்னா அது வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீதிமன்றத்திலேயாவது அவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இரவு நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்தபோது எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. அவசியங்கிறது இது பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல சந்தர்ப்பங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 24 ஹவர்ஸில் அந்த 39 அன்னைக்கு தேதிக்கு 39 பிறகு 41 மாறிச்சு. 39 உடல்களுமே கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் கொடுத்துடலாம். ஒரே வீட்டில் ஒரு அம்மா 2 குழந்தைங்க, சின்ன வயது குழந்தைங்க 3 பேர் இருந்திருக்காங்க. அந்த 3மே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பமாகவே போயிருக்கும் போது அது வந்து உடனே டிஸ்போஸ் பண்ணி கொடுக்குறதுல வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி 40, 30, 35 பேருக்கு மேலே இறந்துட்டாங்கன்னே அக்கம் பக்கத்து ஊர் சேலம் உள்பட பல இடங்களில் தான் டாக்டர்களை வரவழைச்சோம் அப்படின்னாங்க. அவங்களாம் சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் போஸ்ட்மார்ட்டத்தின் மூலமாக ஒரு தடயம் அளிக்கப்படும் நினைக்கல. ஏன்னா இது வந்து மரணத்தின் காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாம்பீடுக்கு என்ன காரணம் தான் பார்க்கணும். உங்களுக்கு புரியுங்களா? ஒருத்தர் விஷமருந்தி கொல்லப்பட்டாரா, ஒருத்தர் வந்து கத்தியால் குத்தப்பட்டாரா, ஒருத்தர் நெருப்பு வைக்கப்பட்டாரா, ஒரு நெருப்பு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, நெருப்பு வேற யாரை பற்ற வச்சுட்டாங்களாங்கிற கேள்விகளுக்கு வந்து நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? எத்தனை மணிக்கு சாப்பிட்டாரு, விஷமருந்திருக்கார மாதிரி விஷயங்கள், கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கா, வைக்கப்பட்டிருக்காங்கிற விஷயங்கள். இது வந்து காஸ் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்க. மரணத்திற்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும். மூச்சு திணறல், நெரிசல். புரியுங்களா? இந்த 2 தான் காரணம். அது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாலும் அதில் வந்து புதுசாக ஒன்று வரப்போகிறது அங்கே ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? ஸ்டாம்பீடுக்கு என்ன காரணம் பார்க்கணும். மரணத்திற்கான காரணம் ஸ்டாம்பீடுக்கான காரணம் விசாரிக்க வேண்டியது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இதில் வந்து ஒருத்தர் கத்தி கூத்தில் இறந்தார். இப்போ நீங்கள் வந்து 41 பேரில் ஒருத்தருக்கு வந்து கத்தி கூத்து இருந்துச்சு, அது தனி கேஸ். அது எப்படி கத்தியில் குத்தப்பட்டிருக்கணும். 41 பேருமே மூச்சு திணறல், டீஹைட்ரேஷன், உடம்புல தெம்புல எல்லாம் ஏறி மிதிச்சிருக்காங்க, மேலே போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ காஸ் ஆஃப் டெத் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் நம்ம வந்து ஒரு பிள்ளை பார்க்க முடியாது. இந்த மாதிரி பவர் கட் ஆனது வந்து ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே எல்லாரும் திடீர்னு உள்ளே போயிட்டாங்க, அதனால் வயர் கட் ஆகி தான் பவர் கட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது அரசு தரப்பு அப்படி தான் சொல்லுது. அந்த வீடியோ போட்டு பார்த்தாங்க. இது ஜென்ரேட்டர் வந்து அவர்களே ஏற்பாடு செய்த ஜென்ரேட்டர். அந்த ஜென்ரேட்டர் இவங்க உடச்சிட்டு உள்ளே போய் அவங்க வந்து உட்காந்து மேலே ஜென்ரேட்டர் மேலெலாம் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அதனால அந்த வயர் டிஸ்டர்ப் ஆகி போயிருக்கு. சுற்றி பாருங்கள், எல்லா பக்கம் வெளிச்சம் இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. அதர் சைடு வீடியோ ஏதாவது கவர்மெண்ட் போடுதா, சாரி டிவிக்கே போடுறாங்களா நம்ம பார்க்கணும். இப்போது இந்த வழக்கு வந்து தேர்தலில் எதிரொலிக்குமா? இந்த வழக்கு எதிரொலிக்கும், இந்த சம்பவம் எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு வந்து 6 மாதத்தில் முடிய போகிறதில்ல. நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவருடைய விசாரணை கமிஷனோ காவல்துறையில் விசாரணையோ எதுவுமே 6 மாதத்தில் முடிய போகிறோம். நம்ம வந்து அப்படி ஒரு வரலாறு பார்த்ததில்ல. 6 மாதத்தில் கேஸ் முடிஞ்சலாம் நம்ம பார்த்ததில்ல. அதனால் தட் மே டேக் டைம். பட் வந்து இந்த மரணத்தின் காரணமாக ஒரு தேர்தலில் தாக்கம் இருக்குமா அப்படின்னு ஐ டவுட். இருக்காதுன்னே நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் மெரினா பீச்சில் விமான சாகசத்தை பார்க்க வந்து 5 பேர் இறந்துட்டாங்க. அது யாருக்கா நினைவு இருக்கான்னு பார்க்கணும்.
மதுராந்தகம் விழுப்புரத்தில் முதல்ல ஒரு 22-30 பேர் வந்து விசச்சாராயம் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகே திருப்பி ஒரு 60 பேர் இங்கேயே கள்ள குடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு தேர்தல் பொருளாவோ மற்றதாவோ மாற்றுறதில்ல. நம்ம வந்து மற்ற தேர்தலில் முந்தின தேர்தலில் பின்னாடி பண்ணுறது மக்களும் அதை மறந்துட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. ஸோ 6 மாதம் இங்கே இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து இதை ஒரு தேர்தல் பொருளாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. சரிங்களா? ஆனால் மக்கள் வந்து ஆமாம் இதுக்கு இவங்க காரணம் நினச்சி வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதுக்குள்ளே வேறு நிறைய டெவலப்மெண்ட்கள் வரும் நான் நினைக்கிறேன். சார் இப்போது இந்த சம்பவம் தனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் விஜய் அவர்கள் வந்து நன்றி சொல்லியிருக்காரு. இதுவும் தேர்தல் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது கூட்டணி வந்துருமான்னு கேட்க வரீங்களா? அதான் கூட்டணி வரலாம். கூட்டணி வந்து டிசம்பரில் தான் முடிவாங்க. ஏற்கனவே சொன்னேன் இதனால் கூட்டணி வரும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து திரு விஜய் அவர்களுக்கு எப்படியாவது திமுகவை தோற்கடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அது ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையில். சரிங்களா? ஆனால் நடைமுறை உண்மை அவருக்கு போக தெரியும். அவர் என்ன நினைப்பாருன்னா இந்த டிசம்பருக்குள்ளே நம்ம வந்து ஒரு பிரச்சாரத்தை ரொம்ப வலுவாக கொண்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் பெரிய க்ரௌட்லாம் வந்து காட்டும்போது நம்முடைய பார்கெனிங் பவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கி வந்து அவர் எனக்கு 100 சீட் கொடுங்கன்றான்னு வச்சுக்கோங்க. சும்மா இருப்பா 100 அப்படின்னா அப்படின்னு. இப்போ இந்த பிரச்சாரம் ஆரம்பித்த பிறகு 100 சீட்னா 100 வேண்டாங்க கொஞ்சம் ஒரு 80 வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு பேர வலிமைன்னு சொல்லுவோம்ல, ஒரு பார்கெனிங் பவர் அது வரக்கூடிய வாய்ப்பு. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் கேட்குதுல்ல 117 தொகுதியை நாங்கள் மையப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணுவோம். கேஎஸ் அழகிரி சொல்கிறார் ஆட்சியிலும் பங்கு. இதெல்லாம் எப்போ வருது? எலெக்ஷன் தானே. 4.5 வருஷமாக அவங்க சொல்லலையே. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ டிசம்பரில் தான் திமுக கூட்டணி தொடருமா உடையுமா? விஜய் உடன் யாராவது கூட்டணி சேருவாங்களா மாட்டாங்களா? அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா? அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் வருவாரா? இது எல்லாமே டிசம்பரில் தான் தெரியும். இதையும் அதையும் தொடர்பு பார்க்குறது கொஞ்சம் எக்ஸஸ் அதீதம். அது வந்து நாட் அப்ரோப்ரியேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்பவம் நடந்ததுனால இவங்க 2 கூட்டணி வைக்க போகிறாங்க. நாளைக்கு வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிட்டாருன்னு வச்சுங்க, நீ என்னெல்லாம் விமர்சனம் பண்ண இப்போ சேர்ந்துட்டே என்ன தப்பு கிடையாது. திமுக எங்களுக்கு இப்படி செஞ்சுருக்கு, நாங்கள் திமுக தோற்கடிக்கிற என்னென்னாலும் செய்வோம் அப்படி ஒரு முடிவு இல்லை. அப்படி தானே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்துருக்காங்க. பாசிச பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் 2 பேர் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, யாருங்க? கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும். இங்கே எப்படி ஒன்று சேர்றாங்க? திருவனந்தபுரத்தில் சண்டை, நார்வேயில் நட்பா? அது என்ன கணக்கு உங்களுக்கு? அப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை உடன்பாடு இருக்குது? திமுகவை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து காங்கிரஸ் வேறு இருக்கப்பட்டதே திமுக ஆட்சியில் தான். காங்கிரஸ் 67 அப்புறம் காணாமல் போச்சு. அப்போ அவங்களாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க? ஒரு காரணம் வச்சுருக்காங்க, பிஜேபி உள்ள வந்து சொல்லிட்டு. அது மாதிரி திமுக வரக்கூடாதுங்கிறக்க அவர் வச்சுக்கலாம்ல. அப்போ நீ வந்து உங்களுக்கு கொள்கையை பற்றிலாம் யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்தினால அதிமுக பாஜகவோட விஜய் கட்சி சேர்ந்தது அப்படிங்கிறது அது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அது நாட் அப்ரோப்ரியேட் நினைக்கிறேன். இப்போது இன்றைக்கி என்டிஏ குழு ஆய்வு பண்ண போன அதே டயத்தில் வந்து காங்கிரஸும் திரு கேசி வேணுகோபால் அவர்கள் தலைமையில் ஆய்வு பண்ண போயிருக்காங்க. எல்லா கட்சியிலுமே போவாங்களா? அது வந்து எல்லாமே ஒரு அரசியல் ரீதியாக நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான். மத்திய அரசு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்குது. காங்கிரஸ் கட்சி சார்பாக 1 கோடி ரூபா கொடுத்து நாங்கள் எத்தனை பேர் இறந்தாங்களோ அதுக்கு பிரித்து கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. அது 41 பேர் இறந்தது மற்றும் காயமடைந்தவர்கள்லாம் பிரித்து வந்து கொடுப்பாங்கன்னு கணக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒன்று செய்ய விரும்புறது. நாம் என்ன பண்ணோங்கிற கேள்வி வந்துடக்கூடாது. அதற்கான ஒரு சம்பிரதாய நடவடிக்கை தான். இதனால் ஒன்றும் பெரிய அவுட்கம் ஒன்று வந்துடும், ஒரு எக்ஸ்போஸே வந்து ஒன்று கிடைக்கும், பயங்கரமான உண்மை ரிவீல் ஆச்சு அப்படிங்கிறலாம் நடக்காது நான் நினைக்கிறேன். இது வந்து உண்மையிலே ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டிஏ குழுவுடைய ப்ரெஸ் மீட்டில் சொல்லுறது ஹேமாலினி அவர்கள் பேசியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு அட்டாக் நடக்குது, டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, பயங்கரவாதிகள் வர்றாங்க, பாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு கார் வெடிகுண்டு தாக்குதல் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மத்திய உளவுத்துறை வந்து அவர் கண்காணிச்சுட்டு இருந்தது. அவங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் அவர் இருந்தார். ஆனால் அதை வந்து ஜமைஷா முபின் அவரை வந்து காவல்துறை சந்தேக பார்வையில் வச்சுருந்துச்சு. எது? மத்திய உளவுத்துறை. ஆனால் மாநில உளவுத்துறை கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் வேறு. இந்த ஸ்டாம்பீடு வந்து அது வேறு விஷயம் தான். அதனால் இது உளவுத்துறை தோல்வின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க காவல்துறையை சொன்னது போல் நாங்கள் எவ்வளோ தூரம் கூட்டம் வரலாங்கிறத முன்கூட்டியே அசியூம் பண்ணி இதற்கு முன்னாடி உள்ள ட்ராக் ரெக்கார்டை பார்த்துட்டு நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை கூட்டணும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு வழக்கு போட போகிறாரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து 20 லட்சம் நிவாரணம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்கோம், ஆனால் கொடுக்கறதுக்காண்டி எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறாங்க. அங்கே போனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குமா? கட்டாயம் இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. திமுக காரங்க 4 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், பொதுமக்கள் அப்படிங்கிற போர்வையில் 4 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். அதில் வந்து என்ன உயிரிழப்பு இல்லையா? அது வந்து பெரிய விஷயம். அது எமோஷனில் ஒருத்தர் எப்படி ட்ராவல் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் கொண்டுட்டீங்களேப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். அது வந்து அந்த எமோஷன் எப்படி ட்ராவல் ஆகுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஒரு உரிய பாதுகாப்போடு அணுகணும் அப்படின்வாங்க. அதாவது அந்த இறந்துபட்ட குடும்பத்தினர்களில் வேடிக்கை பார்க்க வந்தவங்க எத்தனை பேர்,
கட்சிக்காரங்க, அதாவது தலைவருக்காக தளபதிக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்த குரூப் ஏற்றுறதுன்னு பிரிக்கணும் இல்லை. அப்போ அந்த குடும்பத்தினர் வந்து விஜய் மேலே அவங்க எவ்வளோ மதிப்பு வச்சுருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க டீல் பண்ணுறது வேறையாக இருக்கும். இப்போ வேடிக்கை பார்க்க போன 2 பேரும் இறந்துருக்கலாம். குழந்தைகள்லாம் இறந்தபோது அது தாய்மாருக்கோ தந்தைக்கோ மாமனார் மாமியாருக்கோ அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். இவன் தான் அந்த விஜய்னு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அவனால் இப்போ என் பேத்தி போயிடுச்சு, என் பொண்ணு போயிடுச்சு, என் பையன் போயிடுச்சுன்னு ஒரு கடுப்பு இருக்கலாம். அப்போ அவர்கள் ஏதாவது சொல்லிடலாம், உங்களுக்கு புரியுங்களா? ஸோ வந்து எந்த மாதிரி இது இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. அப்போ பாதுகாப்பு கேட்குறது சரிதான், அது வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படணும், அது வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சார், இப்போ வந்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பியதாக ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி நடவடிக்கை நீங்கள் பார்க்க? இல்லை, அது வந்து யார் யார் அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன பண்ணியிருந்தாங்கலாம் பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. நான் வந்து ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கங்கிற பார்க்கணும். சமூக வலைதளங்களில் ஒன்று போட்டாலே குற்றம்னு சொல்ல முடியாது, என்னனாலும் போட்டுக்கலாம்னு சொல்ல முடியாது. நான் என்னனாலும் போடுவேன், நீ அதை கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க என்ன ட்வீட் பண்ணாங்க, என்ன ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. காவல்துறை வந்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது, அதை நான் காமனாக சொல்வேன். அது வந்து தே ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் மெனி அதர் திங்ஸ். பட் இதை மாதிரி ஆளாளுக்கு ஒரு வீடியோ தப்பாக போடும்போது, ஆதாரம் இல்லாமல் போடும்போது பதில் சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து குழப்பம் இல்லை. பட் வந்து ஐ கேனாட் ஏபிள் டு கமெண்ட் அபவுட் திஸ். எனக்கு வந்து என்ன அவங்க போட்டாங்கன்னு சொல்ல முடியாமல் அது போட்டது சரி அல்லது கைது பண்ணது சரின்னு என்னால் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பதிவு, அந்த நீக்கப்பட்ட பதிவு, நேபாளத்தை போல் ஸ்ரீலங்காவை போல் ஜென்சி புரட்சி அப்படிங்கிற துணியில் இங்கே தமிழகத்தில் வேணுங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தார். ரொம்ப தப்பான வாதம். ஒரு அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நமக்கு வந்து ஏற்கனவே துரதிருஷ்டவசமாக ராகுல் காந்தி இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறான்னு பார்க்குறோம். அதுவே ஒரு வேதனைக்குரியது. அதே மாதிரியான ஒரு அபத்தமானது தான் இவருடைய கருத்துமே. இளைஞர்கள், தமிழர்கள், இந்தியர்கள், மக்கள், அது நீங்கள் எந்த டைமென்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அவங்கள மிஸ்கைட் பண்ணுறது ரொம்ப தப்பு. அப்படியே இந்த அரசாங்கம் போகணும் அப்படின்னு உடம்புப்படியாக இருந்தாருன்னா அது 2026 ஏப்ரல் நடக்க போகிற போலிங்கில் தான் மாற்றும். அதான் ஜனநாயகத்துக்கான அடையாளம். ஸோ புரட்சிகள் மூலமாக ஆட்சி அகற்றப்படுவது அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் கிடையாது. 15 வருஷத்தில் 14 கவர்மெண்ட் வந்திருக்கு நேபாளில். இங்கே 15 வருஷமாக ஒரே கவர்மெண்ட் இருந்துருக்கு பங்களாதேஷில். ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து ஒரே குடும்பத்தை மொத்தமாக எடுத்துருச்சு. அந்த மாதிரியெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடையாது. நம்ம டெமோக்ராட்டிக் எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய பார்க்குறோம். அவ்வளோ பெரிய வைப்ரண்ட் டெமோக்ரஸி இருக்குது தமிழ்நாட்டில், கேரளாவில், கர்நாடகாவில், வெஸ்ட் பெங்காலில், ஹிமாச்சல் பிரதேசில், பல ஸ்டேட், ஜார்க்கண்டில், பல ஸ்டேட்டில் எதிர்க்கட்சிகளுடைய ஆட்சி நடக்குது. ஸோ இங்கே சர்வாதிகார ஆட்சி நடக்கலை. அப்போ வந்து மக்களுக்கு வந்து தங்களுடைய குரலை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு முழுமையாக இருக்குது. அப்போ அதை ஜனநாயகபூர்வமாகவே வெளிப்படுத்துறது தான் செய்யணும். அப்போ திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு திமுக அரசு மேலே ஏதாவது ஒரு ஆதங்கம், வெறுப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் கன்வெர்ட் பண்ணி திமுக அரசை அகற்றுவதற்கான ஏற்பாடை பண்ணணுமே தவிர இப்படி வந்து புரட்சி வெடிக்கும், எழுச்சி வெடிக்கும்னா யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாலாம் தெரியாது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. எங்கேயோ ஒருத்தரில் நான் வந்து நினைவு இருக்குது, தந்தி டிவி காலத்தில் வந்து நம்ம வந்து விவாதங்கள்லாம் கலந்துட்டு இருக்கும்போது நான் அந்த விவாதங்களில் பேசுகிறவங்கள்ட்ட நான் பிரேக்கில் சொல்வேன், நீங்கள் ஏதோ 2 பேரும் பண்ணி சண்டை போட்டு போயிடுவீங்கன்னு, ஊரில் எவனோ ஒருத்தன் களியக்காவலையில் பார்த்துட்டு சண்டைக்கு வந்துடுவான். நம்ம வந்து ஸோ நம்ம வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் வென் வி டிபேட் இன் த பப்ளிக். நம்ம வந்து நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக அவங்க விவாதம் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, கட்சிக்காரங்களாக இருப்பாங்க, 2 பேரும் வேறு கட்சி ஒன்றா உட்காந்து டீ குடிச்சு காஃபி சாப்பிட்டு ஜாலியாக இருந்து சூப்பர் ஹாப்பியாக வருவாங்க, ஹாப்பியாக போவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் விவாதத்தில் போடுற சண்டையை பார்த்துட்டு எவனோ ஒருத்தன் கன்னியாகுமரியில் சண்டைக்கு போயிடுவான், ஐயோ எங்கள் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜாதிக்காரன். அப்போ நம்ம வந்து இன் பப்ளிக் லைஃப் வி ஹேவ் டு பி எக்ஸ்ட்ராடினரி கான்சியஸ். ஸோ அவருடைய ட்வீட் வந்து ரொம்ப வேதனைக்குரியது. அது சரியான திசை அல்ல. வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் ஒரு பிரைமா ஃபேஸ் இருப்பதாக தான் பார்க்குறேன். சார், இந்த வழக்கு வந்து இது ஃபியூச்சரில் எந்த மாதிரி போகும்னு இன்னைக்கு கற்பனை பண்ண முடியாது, அப்படி யூகம் பண்ணவும் சரியில்லை. அது வந்து ஒரு நியாயமான தீர்வு, விரைவான தீர்வு வேணும்னு நினைக்கிறேன். நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், ஆளுநர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிவெடுக்கணும், ஜனாதிபதியே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிவெடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் நம்ம பார்க்குறோம் நீதிமன்றங்களில் 25 ஆண்டுகளுக்கு மேலே வழக்கில் நிலுவையில் இருக்கிறது பார்க்கும். அதனால் என்ன ஆயிடுதுன்னா அந்த வழக்கின் தன்மை நீர்த்து போயிடுது, அது டைலூட் ஆயிடுது. அதை நம்ம பார்க்கும். அப்போ வந்து கூடுதலான நீதிபதிகள் வேணுமா, கூடுதலான நீதிமன்ற நேரம் வேணுமா, விடுமுறைகளை குறைக்கணுமா, ஒர்க்கிங் அவரை கூட்டணுமா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து நீதிமன்றங்கள் விரைவான வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு சொல்லும்போது அந்த சந்தர்ப்பங்கள் சரியாக இருக்கும். நம்ம பார்க்குறோம் KKSRலேருந்து, துரைமுருகன்லேருந்து, பொன்முடியிலேருந்து பல பேரோட கேஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து ஸ்டே பண்ணி வச்சிருச்சு. நீங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுருங்கன்ற ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை நம்ம வந்து 2G கேஸில் ஆசா இன்றைக்கி விடுதலையாக தான் இருக்கார். அவர் வந்து குற்றச்சாட்டவர் அல்ல. இன்றைக்கி நல்லது தானே, ஒன்றும் கெட்டு போலையே, நீதிமன்றம் முடிவெடுத்துருக்கு, நம்ம ஏற்கணும். அதை மாதிரி சொல்லலாம். எல்லாத்தையும் ஸ்டே பண்ணி வச்சுக்கிட்டே போயிட்டா ஒரு வழக்கு வந்து 15 வருஷம் 20 வருஷம் போது அது தண்டிக்கப்பட்டால் என்ன படாட்டி என்ன யார் தண்டிக்கப்பட்டாங்கிற அக்கறையும் இல்லாமல் போய்
அப்போ நீதிமன்றங்கள் இந்த போன்ற வழக்குகளை விரைவாக விசாரித்து விரைவாக தீர்ப்பு சொல்லுக்கான ஏற்பாடு பண்ணால் அது ஜனநாயகத்துக்கான வழியாக இருக்கும். என்ன மாதிரி தீர்ப்பு வருங்கிறது நம்ம யூகம் பண்ணுறது வேலை இல்லை, அது வந்து ஊடகங்களுடைய வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். சார் இப்போ தாவேகா தலைவர் விஜயினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்? அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் உறுதியாக மன வலிமையோடு நம்ம வந்து செய்ய போகிறோம், அரசியல் தொடர போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து ஒரு மாதத்துக்குள்ளே கூட்டங்கள் இருக்காது. அக்டோபர் எண்டில் கூட்டங்கள் ஆரம்பிக்கலாம், அல்லது நவம்பர் முதல்ல கூட்டங்கள் ஆரம்பிக்கலாம், தீபாவளிக்கெலாம் பிறகு கூட்டங்கள் ஆரம்பிக்கலாம். அது அவரே குறிப்பிட்டது போல் ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதிகளில் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் டிஎம்கேவே இன்னும் கடுமையாக ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டிஃபான பாடியோட அவர் வந்து அந்த பாடி லாங்குவேஜோடையே சேர்த்து அவர் வந்து எதிர்கொள்ள நினைக்கிறேன். திமுகவுக்கு எதிரான அவருடைய விமர்சனம் கூர்மைப்படும் என்று நினைக்கிறேன். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 மாவட்டங்களுக்காவது இந்த ஜாலியான விஜயம் சேர்ந்து இருக்கிறார் பாருங்க, அது கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் சீரியஸான அக்ரெசிவான விஜய் நம்ம வந்து ஒரு 5-6 கூட்டங்களில் பார்க்கலாம். பிறகு திரும்பி ஜாலியாகவும் ஆவார்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த வாரம் கடலூரில் திட்டமிட்டிருந்தது கூட நீங்கள் எங்கேயும் பர்மிஷன்லாம் கேட்க வேணாங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டுக்கிறதா தகவல். அதான் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைப்பாங்க. நம்ம வந்து இப்போதைக்கு இமிடியட்டாக இல்லாமல் சனிக்கிழமை நடத்துறது இருந்துச்சுல, அது வந்து இப்போதைக்கு இருக்காது. அது 2-3 வாரத்துக்கு தான். நான் வந்து நினைக்கிறேன் அக்டோபர் எண்டில் அல்லது நவம்பர் பிகினிங்கில் அவர் திரும்ப ஆரம்பிப்பார் நினைக்கிறேன். ஹி ஹேஸ் டு கவர் எ லாங் டிஸ்டன்ஸ். நம்ம வந்து நிறைய தொகுதிகள் பூரா 230 நாள் போயிடாட்டாலும் 38 மாவட்டங்களுக்கு அது போகணும்ல. ஸோ அதே 38 மாவட்டங்களுக்குன்னா 38 வாரம் தேவைப்படுது அவருக்கு. ஸோ அது சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் சனி ஞாயிறு சேர்த்து வச்சு பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். சார் உங்களுடைய கருத்துக்களை பெருந்தமைக்கு மிக நன்றி சார்.